Hi all. இன்னைக்கு நம்ம most important and most lengthy chapter of biology பார்க்க போறோம். So இன்னைக்கான chapterன்னு பார்த்தீங்கன்னா it is the molecular basis of inheritance. So இந்த chapter உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் repeatedா previous yearல கேட்டுட்டே நிறைய like high weightage ஒரு ஏரியா இது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது NCERT ரீடிங் அண்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம், ஹைலைட் பண்ணி படிக்க போகிறோம். ஸோ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடலாம். ஸோ தட் நம்ம சைமல்டேனியஸ்லி உங்களோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ ஆரம்பிப்போமா? தட் இஸ் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோன்னா, என்னது டிஎன்ஏ, சர்ச் ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ நம்ம ஆல்ரெடி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷனில் ஜீன் ஃபேக்டர்ஸ் அந்த விஷயங்கள்லாம் படித்தோம். ஸோ என்ன தான் இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க அதோட சர்ச் தான் நம்ம இந்த சாப்டரில் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆரம்பிக்கிறோன்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன ஆரம்பிக்கிறோன்னா, it is deoxynucleic acid and ribonucleic acids, and these are the two nucleic acids which are found in the living system. So NCERT open பண்ற statement நீங்க பார்த்தீங்கன்னா, we have deoxyribonucleic acid and ribonucleic acids are the two types of nucleic acids found in the living system. So எதனால இப்படி வந்துச்சு அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So DNA acts as genetic material in most of the organisms. So most of the organismsல DNA act as the genetic material, and RNA though it also act as a genetic material in some viruses mostly functions as a messenger. So it functions as a messenger. Okay, so RNA has additional roles as well. RNA has additional roles as well, and it is functioning as what, or adapter illana or structural like and catalytic molecule RNA function பண்ணுது. So இந்த chapterல நம்ம அந்த ஒரு இதையும் நம்ம நல்லபடியா பார்க்க தான் போறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் எப்படி தான் சீக்வென்சிங் நடக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தான் ஜெனட்டிக் மெட்டீரியல் அதை வச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது, த ஃபர்ஸ்ட் தட் இஸ் த டிஎன்ஏ. டிஎன்ஏன்னு சொல்லும்போது a long polymer of deoxyribonucleotides. So deoxyribonucleotides னு சொல்லும்போது அது எப்படின்னா இதுதான் ஜெனட்டிக் மெட்டீரியல் வச்சு பண்ணியிருக்காங்க. இது ஒரு பாலிமர் லைக் லாங் செயினாக ஒரு பாலிமராக பண்ணியிருக்காங்க. அண்ட் த லென்த் ஆஃப் த டிஎன்ஏ இட் இஸ் யூஷுவலி டிஃபைன்ட் as the number of nucleotides in it. ஸோ நியூக்ளியோடைட்ஸ் என்ன, நியூக்ளியோசைட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம இன்னும் சாப்டரில் பார்ப்போம். Okay, so a bacteriophage nu sonna a virus infecting bacteria, it is called as bacteriophage. So bacteriophage ku sonna that is it has 5386 nucleotides irukku. So 5000 nucleotides are there in the bacteriophage. So bacteriophage lambda has 48,502 base pairs. E. coli, it has 4.6 into 10 raised to 6 base pairs, and haploid content of human DNA, it is 3.3 into 10 raised to 9 base pair. So each and every value ரொம்ப important ஆனது. ஓகே, ஸோ என்ன நம்ம படிக்கிறோன்னா, டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சரை படிக்க போகிறோம். ஸோ டிஎன்ஏனா ஒரு டிஆக்சிரைபோநியூக்ளியோடைடுன்னு சொல்கிறாங்க. இது எப்படி தான் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த போலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ என்சிஆர்டி எல்லாமே ஸ்ட்ரக்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை படித்தா மட்டும் போதும். ஸோ நியூக்ளியோடைட் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ 3 காம்பனன்ட்ஸ் டைடுன்னு சொல்லும்போது த்ரீ காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அ நைட்ரோஜனஸ் பேஸ், அ பென்டோஸ் சுகர், அண்ட் வி ஹாவ் த ஃபாஸ்பேட் குரூப். ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ் இருக்குது, பென்டோஸ் சுகர் இருக்குது. பென்டோஸ் சுகர்னு சொல்லும்போது ஆர்என்ஏயாக இருந்தால் ரைபோஸ் அண்ட் டிஎன்ஏயாக இருந்தால் டிஆக்சிரைபோஸ், அதையும் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹாவ் அ ஃபாஸ்பேட் குரூப். ஸோ நியூக்ளியோடைட்னு சொல்லும்போது 3 காம்பனன்ட்ஸால் பண்ணியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் எந்த பாயிண்ட்ல வந்துச்சுனாலும் நீங்கள் போடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ். 2 டைப்ஸ் ஆஃப் நைட்ரோஜனஸ் பேசஸ் இருக்குது. வி ஹாவ் த பியூரன்ஸ் அண்ட் த பிரமிடன்ஸ். ஸோ பியூரன்ஸ்னு சொல்லும்போது பியூரன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வி ஹாவ் தி அடினின் அண்ட் குவானின். ஓகே, ஸோ அக்மார்க்னு சொல்லி பியூர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ
AG agmark அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். It is purine. Okay. So purines னு சொல்லும்போது we have adenine and guanine. Whereas the pyrimidines னு சொல்லும்போது we have the cytosine, uracil and thymine. Okay. Hope you remember this. Okay. And இது பார்த்தீங்கன்னா cytosine it is common for both RNA and DNA. Thymine is present in DNA. DNA ல மட்டும் என்ன இருக்கு? Thymine இருக்கு. அதே மாதிரி uracil is present in RNA in the place of thymine. Cytosine is common for both DNA and RNA, and we have uracil present in RNA, and we have the thymine which is present in the DNA. இந்த பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நைட்ரோஜனஸ் பேஸ்னு சொல்லும்போது இட் இஸ் லிங்க். எப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும் சிலப்போ. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா நைட்ரோஜனஸ் பேஸ் இஸ் லிங்க் to OH of the 1 carbon pentose sugar through what? Through the N-glycosidic linkage to form nucleoside. Oh, so we have என்னது நம்மள்கிட்ட ஒரு nitrogenous base இருக்கு and we have the pentose sugar. Okay, so nitrogenous base and pentose sugar. So nitrogenous base and pentose sugar that will form what? The nucleotide. Sorry, nucleoside. Nucleoside form ஆகுது. Okay, nucleoside and nucleoside கூட we have என்னது phosphate group வந்து join பண்ணும்போது we get the nucleotide. Okay, so இந்த relationship okay எப்படி தான் வந்து nucleoside form ஆகுது, எப்படி தான் nucleotide form ஆகுது, அந்த ஒரு ஐடியா உங்களோட மனசுல இருக்கணும். So nucleoside ன்னு சொல்லும்போது we'll be having adenosine or in DNA வா இருந்தா that is sugar வந்து deoxyribose இருந்தா deoxyadenosine. We have guanosine, deoxyguanosine, cytidine, deoxycytidine, and uridine and deoxythymidine. ஏன்னா uracil it is present in RNA and thymine it is present in DNA. Okay, so இந்த ஒரு இதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். So when the phosphate group is linked to OH of the 5' of nucleoside, phosphodiester linkage. So via the phosphodiester linkage நான் சொன்ன மாதிரியே we have already nucleoside form ஆயிருக்கா. How is nucleoside formed? Nucleoside is formed by the nitrogenous base and the pentose sugar. So அது வந்து nucleoside form பண்ணும்போது next என்ன ஆகுது? Phosphate group வந்து 5 கார்பன்ல வந்து அட்டாச் ஆகி via the phosphoester linkage வழி என்ன ஃபார்ம் ஆகுது? We get the nucleotide. Okay வா? So nucleotide அப்படி தான் ஃபார்ம் ஆகுது. So two nucleotides they are linked through 3' 5' phosphodiester linkage to form the dinucleotide. So இங்க பார்த்தீங்கன்னா we have a polynucleotide chain. Okay, so this is a nucleotide. இங்க இது வந்து we have the nucleotide and this is the nucleotide. So எப்படினா இந்த two nucleotide they are being attached by what? 3' 5' phosphodiester linkage in order to achieve what? In order to form a dinucleotide. அந்த மாதிரியே bond வந்து form ஆகி polymer of what? அந்த மாதிரி ஒரு polymer is thus formed as one end free-ஆ இருக்கும் பாருங்க, one end free-ஆ இருக்கு, next ஒரு nucleotide வந்து attach ஆகிறதுக்காக. So one end is free. Okay, so one end of the phosphate moiety at 5' of the sugar which is referred to as the 5' polynucleotide is free. So next வந்து இங்க வந்து இது பார்த்தீங்கன்னா இங்க வந்து next moiety வந்து attach ஆகிறதுக்காக we have two free ends இருக்கு. Okay வா? So இந்த ஒரு கான்செப்டையும் நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா we have a 3' end இருக்கு, 5' end இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆகுது. So 3' end ன்னு சொல்லும்போது we have hydroxyl group in the 3' end and 5' endல we have the phosphate group. So this is how a polynucleotide chain is thus formed. Okay வா? So polynucleotide chain வந்து இப்படி தான் ஃபார்ம் ஆகுது. எப்படி தான் நியூக்ளியோசைடு ஃபார்ம் ஆகுது அண்ட் தென் எப்படி தான் நியூக்ளியோடைடு ஃபார்ம் ஆகுது அண்ட் எப்படி தான் அங்கே ஃபாஸ்போஎஸ்டர் லிங்கேஜ் வருது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வி ஆர் வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த பேக் போன் ஆஃப் த போலிநியூக்ளியோடைட் செயின். ஸோ இந்த போலிநியூக்ளியோடைட் செயின் ஃபார்ம் ஆகிறதுக்கான லைக் மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் தேவை? ஒரு பேஸ் தேவை, ஒரு சுகர் தேவை, அண்ட் வி ஹாவ் தி
phosphate group தேவை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா the backbone, இது வந்து பேக்போன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து என்னவா இருக்கும், சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் குரூப். ஸோ பென்டோஸ் சுகரும் ஃபாஸ்பேட் குரூப் தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. டிஎன்ஏ ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும்போது அந்த ஒரு மெயின்டைன் பண்ணுறதுக்காக யார் இது பண்ணுறாங்க, சுகரும் ஃபாஸ்பேட்டும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் தான் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்க. அண்ட் நைட்ரோஜனஸ் பேசஸ் லிங்க்டு டு த சுகர் மாய்டி தே ப்ரொஜெக்ட் ஃப்ரம் த பேக்போன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், we have the adenine and we have the thymine, guanine and cytosine. இங்கே பாருங்கள், அது வந்து that is protruding outside, வெளியே தள்ளி நிற்குது இல்லையா, இங்கே வந்து வெளியே தள்ளி நிற்குது. ஸோ அது வந்து மெயினாக பேக்போன்னு சொல்லும்போது we will be having, this is the backbone. Okay, the phosphate group and the pentose sugar, they form the the backbone. And whereas the nitrogenous bases irukku parunga, the nitrogenous bases protrude from the polynucleotide chain. So that is how the structure of the DNA is being mentioned in NCERT. So NCERT la இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க with a diagram. இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த end 5' எந்த end 3' அந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ ஆர்என்ஏன்னு சொல்லும்போது இப்போ நம்ம பார்த்தது என்னது, டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஆர்என்ஏயோட ஸ்ட்ரக்சர். RNA ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது every nucleotide residue has an additional OH group present at 2' position in the ribose. So ribose சொல்லும்போது that is ஒரு pentose, that is sugar வரையிறோம் பாருங்களேன், sugar வரையும் போது அதோட second primeல we'll be having a OH group இருக்கு, that is extraவா ஒரு OH group இருக்கு in the case of ribose. So also we have to also note, keep in mind நம்ம வந்து மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் என்னன்னா, RNA, the uracil, in RNA the uracil is found in place of thymine, and it is also called as and it is also called as 5-methyl uracil. So 5-methyl uracil தான் இதோட வேற ஒரு பேர் of thymine ஓட வேற ஒரு பேர்னு சொன்னா 5-methyl uracil. So questions வந்து அந்த மாதிரியும் கேட்பாங்க. Okay, so in RNA ல second prime, that is position ல OH group இருக்கு, and in the place of thymine க்கு பதிலா we have the uracil. Okay வா, so uracil வந்து RNA ல இருக்கு, thymine DNA ல இருக்கு. Thymine is also called as 5-methyl uracil. Okay, so clear-ஆ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஎன்ஏ வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ண சயின்டிஸ்ட் தான் ஃபெட்ரிக் மீஷர் இன் 1869. ஓகே, ஸோ அவர் வந்து என்ன பண்ணார்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளின்னு சொல்லி ஒரு பேர் போட்டார். ஸோ அந்த நியூக்ளின்னு சொல்லி பேர் போட்டப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்ஸ்டன்ஸாக, அசிடிக் சப்ஸ்டன்ஸாக அவங்க கண்டுபிடிச்ச விஷயம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன் 1953 தான் ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் வந்து த கேம் இன் டு ஆக்ஷன். இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பேரை நீங்கள் மறக்கவே கூடாது. தட் இஸ் பேஸ்ட் ஆன் தி எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் டேட்டா விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை த மாரிஸ் வில்கின்ஸ் அண்ட் ராஸ்லாண்ட் ஃப்ராங்க்லின், வேற ரெண்டு சயின்டிஸ்ட். அவங்க கொடுத்த டேட்டா வச்சு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஜேம்ஸ் வாட்சன் அண்ட் ஃப்ரான்சிஸ் கிரிக் டபுள் ஹெலிக்ஸ் மாடல் ஆஃப் டிஎன்ஏ வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஸோ ரெண்டு சயின்டிஸ்ட் பிஹைண்ட் the double DNA structure னு சொல்லும்போது just remember James Watson, Francis Crick. 1953 இயரும் ஞாபகம் வச்சுக்கணும், very important. Okay, so இங்கே பார்த்தீங்கன்னா இந்த base pairing between the two strands of polynucleotide chains, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ இங்கே பேஸ் பேரிங் நான் சொன்ன மாதிரி இங்கே இப்போ நம்ம வரைஞ்சது ஒரு செயின் தான். ஓகேவா, திஸ் இஸ் ஒரு polynucleotide. இதே மாதிரி வேற ஒரு polynucleotide இருக்கும். ஸோ 2 polynucleotide நடுவில் என்ன நடக்குதுன்னா பேஸ் பேரிங் நடக்குது. ஸோ பேஸ் பேரிங் தான் மெயினாக ஒரு ஸ்ட்ரக்சரை ஸ்டெபிலைஸ் பண்ணுது. அண்ட் தட் இஸ் இவங்க கண்டுபிடிச்சாங்க, டபுள் ஹெலிக்ஸ் மாடல், ஃப்ரான்சிஸ் கிரிக் and James Watson. அதை மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட்னு சொல்லும்போது we have the Erwin Chargaff. Erwin Chargaffனு சொல்லும்போது the double stranded DNA, the ratio of adenine and thymine, the ratio of adenine and thymine, AT, it is equal to guanine by cytosine.
and that is always constant and that is equal to 1 னு சொல்லிருக்காங்க and இது பேஸ் பண்ணி நிறைய நியூமெரிக்கல்ஸ் கேட்டிருக்காங்க. So we have the adenine and thymine and we also have the guanine and cytosine ஓட ratio எப்பவுமே கான்ஸ்டன்ட்டா இருக்கும் and that is equal to 1 னு சொல்லிருக்காங்க and that is the Chargaff rule. Okay, very important ஆன Chargaff rule. Okay, next பார்த்தீங்கன்னா நம்ம வந்து salient features of what double helix ஆன DNA பற்றி படிக்க போகிறோம். Okay, so நான் சொன்ன மாதிரியே DNA double helix model எப்படின்னா it is made up of what ரெண்டு polynucleotide chains வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் the backbone is constituted by the sugar and the phosphate and we have the bases projects inside உள்ள தள்ளி இருக்கு. ஓகே, ஸோ வெளியே லைக் ஒரு செயினோட வெளியே இருக்கு, ரெண்டு செயின்ஸோட உள்ள இருக்கு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு polynucleotide இருக்குன்னா ஒரு செயின் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், இன்னொரு செயின் வந்துச்சுன்னா இன்சைடாக இருக்கு, அதுதான் bases project inside. Okay, so the two chains have anti-parallel polarity. So ஒன்னு வந்து 3 prime 5 prime directionல இருக்குனா the opposite இன்னொரு வந்து that is இன்னொரு polynucleotide will be in the opposite direction. So anti-parallel, that is if one chain has polarity 5 prime to 3 prime, the other will have the polarity 3 prime to 5 prime. Okay, simple statements. Ella statements important ana statements and the bases in two strands are paired through hydrogen bond forming base pairs. Okay, so that is இந்த ஒரு bases நான் சொன்னல nitrogen is basis. So adenine வந்து இந்த மாதிரி bond பண்ணும்போது AT and then guanine cytosine கிட்ட that is bond பண்ணும்போது it has been bonded by what hydrogen bonds வந்து நடுவுல வருது. So adenine forms 2 hydrogen bonds with thiamine and we have guanine bonded with cytosine with 3 hydrogen bonds. So 2 hydrogen bond A and T க்கு நடுவுல நமக்கு 2 hydrogen bond இருக்கு and we have guanine and cytosine க்கு நடுவுல we have 3 hydrogen bond. இதெல்லாம் basics இருந்தாலும் each sentences வந்து நீங்க confuse பண்ண கூடாது. So always a purine comes in opposite to the pyrimidine. So purines னு சொன்னா adenine and guanine சொன்னேன் and pyrimidine னு சொன்னா பாக்கி எல்லாம், that is cytosine, thymine and then uracil சொன்னேன். So since it is an DNA, we have adenine, guanine, thymine and what cytosine இருக்கு. So அதை வச்சு pairing பண்ணும்போது நம்ம பார்க்கறது என்னவா இருக்கு, adenine வந்து hydrogen கூட double that is hydrogen வழியா thymine கிட்ட ரெண்டு hydrogen bonds இருக்கு and guanine வந்து 3 hydrogen bonds with cytosine, so that it maintains what generates uniform distance between the two strands of helix. So helical model நீங்க consider பண்ணீங்கன்னா அதுக்கு நடுவுல அந்த ஒரு space maintain பண்றதுக்காக இந்த hydrogen bonding வழியா தான் அந்த base pairs வந்து அந்த ஒரு structure maintain பண்றாங்க. Okay, so the two chains are coiled in the right-handed fashion. So right-handed fashionல இந்த ரெண்டு that is helical structure வந்து அவங்க வந்து அந்த ஒரு fashionல தான் வந்து that is bind பண்ணிருக்காங்க. The pitch of the helix is what 3.4 nanometer and there are 10 base pairs. So இப்போ நம்ம வந்து ஒரு இது எடுத்தோன்னு வெச்சுக்கோங்க, இதுல வந்து 10 base pairs இருக்கு. Okay, so pitch is exactly what 3.4 nanometer and 10 base pairs are present. So in the diagram நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், we have the base pairs and we have what 10 base pairs இருக்குன்றாங்க. Okay, so அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் and this is the double stranded polynucleotide. நான் சொன்ன மாதிரியே இங்க ஒரு polynucleotide chain, இங்க இன்னொரு polynucleotide chain and we have the nitrogenous bases here and it is being bounded by the hydrogen bonds. So hydrogen bonds. So இந்த ஒரு figure நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay, very important ஆன ஒரு figure, that is 5.2. Okay, so நான் சொன்ன மாதிரி adenine bonds with this, that is double bond with thymine and guanine with cytosine. The distance between a base pair in the helix is approximately 0.34 nanometer. So இந்த ஒரு distance இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு base pairக்கு நடுவுல இருக்கிற distance னு சொன்னா 0.34 nanometers. Okay, அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். Okay, so
இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா சிலபஸும் முடித்து அவங்கள லைக் +2 முடிச்சது இருந்தீங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணி நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் பண்ணால் உங்களால் கண்டிப்பாக முடியும், அந்த ரேஞ்சுக்கு எத்த முடியும், லைக் ரீச் ஆக முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும். ஏன் ஆல்ரெடி நீங்கள் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கு நீட் ஓரியன்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணணும், நிறைய ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ 660க்கு ரேஞ்சுக்கு வரணும்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஆரம்பிக்கணும் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா. ஸோ அது ஓகே. ஸோ 320 எடுத்திருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய மாக் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்கள். சிலபஸ் முடிச்சிருக்கீங்களா? ஆல்ரெடி சிலபஸ் முடிச்சிட்டிங்களா? சிலபஸ் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு நல்ல ஸ்கோர் ஏறும். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஓகேவா? நீங்கள் இப்போ வந்து லைக் என்ன மார்க் எடுத்தேன்னு அது மேட்ரு ஆகாது. இனி நான் என்ன மார்க் 660 சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கான எஃபர்ட் நீங்கள் கண்டிப்பாக போடணும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து சிலபஸ் முடிக்கல. ஸோ சிலபஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்கணும். அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான சாப்டர்ஸ் நீங்கள் பார்க்கணும். ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் லைக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால் 660க்கு கிட்ட வருமானு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வி கேன் ட்ரை, நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம ட்ரை பண்ண தான் முடியும். ஓகே, நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை கண்டிப்பாக போட்டிங்கன்னா நம்ம அந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக வருவோம். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு சொல்லும்போது இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர்லேயே நிறைய சாப்டர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் சாப்டர்ஸாக இருக்கும். லைக் கேட்டதே திருப்பி அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தா லைக் 660 என்ஷூர் பண்ண முடியாது. லைக் உங்கள் ஸ்கோருக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நல்லா ஹெல்ப் பண்ணோன்னு சொல்ல வரேன். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எப்படின்னா நிறைய சாப்டர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக அது கவர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். எந்த ஏரியாவிலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா ப்ரீவியஸ் இயர்லேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க தான் முடியும். ஸோ நம்ம அது என்ன பண்ணுறோன்னா நல்லபடியாக படிக்கிறோம், அவ்வளோதான். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா ஐ டோன்ட் திங்க் நீங்கள் வந்து இந்த ஒரு ரேஞ்சுக்கு மார்க் எடுக்க முடியும். லைக் அதை கவனிங்க. அது மட்டும் இல்லாமல் யூ ஹாவ் டு கவர் ஆல் தி சாப்டர்ஸ். ஒன் ஷாட் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். லைக் என்சிஆர்டி பயாலஜி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி என்சிஆர்டி ரீட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சால்வ்டான எக்ஸசைசஸ் போங்க, சால்வ் கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் நிறைய கொஸ்டின்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரேஞ்சுக்கு கண்டிப்பாக மார்க் வரும்மா. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்றைக்கி இப்போ வந்து மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் சாப்டரில் இருக்கோம். நீங்கள் வந்து இந்த ஒரு ஃப்ளோலே போங்க, லைக் ரிவிஷன் வழியாகவே போங்க. சாப்டர் எங்கே டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போ படிக்கிறதா இருங்க, படிங்க. நான் என்சிஆர்டி ரீட் பண்ணிட்டு தான் போகிறேன். ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான என்னெல்லாம் வரும் கேட்பாங்க அதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக பயப்படாதீங்க. ஓகே, ஸோ நம்ம கையில் என்ன இருக்குன்னா நம்ம போடுற எஃபர்ட் தான் இருக்குது. ஓகேவா? நம்ம எவ்வளோ படிக்க முடியுமோ அதை படிங்க. மேக்ஸிமம் எஃபர்ட் நம்ம சைட்லேருந்து போடுங்க. பாக்கி வந்து உங்கள் எக்ஸாமை நல்லபடியாக எழுதுங்க. அதில் இப்போ கிடைக்குதோ கிடைக்கலையோ அது செகண்டரி. நம்ம போடுற இப்போ படிக்க ஒரு கவர் பண்ண மாதிரி நீங்கள் படிங்க. ஓகே, பயப்பட தேவையே இல்லை. பயந்தீங்கன்னா அந்த டென்ஷன்லேயே நம்ம வந்து நிறையா விட்டு போயிடுவோம். ஸோ இருக்கிற டைமில் இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி. ஸோ ஃபெப்ரவரி ஒரு 1 மந்த் கூட இருக்குது. தட் இஸ் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச் இருக்குது அண்ட் ஏப்ரல் இருக்குது. மேலே தான் உங்களுக்கு எக்ஸாம். ஸோ இந்த மந்த்ஸில் உங்களால் முடிகிறத நீங்கள் பாருங்கள். ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா salient features of DNA structure பற்றி படிச்சுட்டு இருக்கோம். ஸோ the plane of one base pairsனு சொல்லும்போது we have the plane of one base pair stacks over the other in double helix. So in this addition to the hydrogen bonds, it is the stability to the helical structure. So hydrogen bond மட்டும்தான் stability கொடுக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா that is base pair வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒரு பிளேன் வந்து ஸ்டாக்கிங் நடக்குது.
and that is also what? That is also providing stability. So in the points you நீங்க நல்லபடியா ஞாபகம் வச்சிருக்கணும். Okay, so இந்த points நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ரான்சிஸ் கிரிக் இதோட நிறுத்திட்டாரா? இல்லை. ஃப்ரான்சிஸ் கிரிக் he also proposed the central dogma in molecular biology. ஸோ central dogma molecular biologyயில் அவங்க ப்ரப்போஸ் பண்ணார். அவர் என்ன பண்ணார்னா லைக் டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏ டு ப்ரோட்டீன் ஜீன் இஸ் பீன் ஃப்ளோயிங்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் என்ன சொன்னார்னா டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, ஆர்என்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, ப்ரோட்டீன் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது. ஸோ இது வந்து இது வரிசையில் பார்க்கும்போது that is the gene is being transferred from each. ஸோ அந்த ஒரு இதுதான் சென்ட்ரல் டாக்மா. அண்ட் இந்த ஒரு ஃபிகர் இந்த ஒரு ஃபிகர் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக தட் இஸ் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நிறைய வாட்டி இந்த அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் டிஎன்ஏ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் fill in the blanks மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ டு mRNA transcription, and mRNA to protein, it is known as translation, and this is the central dogma of what? Of the in the molecular biology. So இந்த ஒரு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன each one of it தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். What is replication, what is transcription, what is translation. Okay, so உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் in some of the viruses, எப்போ பார்த்தாலும் ஒரு exceptions இருக்கும், and some of the viruses the information flows in the reverse direction. நம்ம வந்து சென்ட்ரல் டாக்மான்னு சொல்லும்போது டிஎன்ஏ டு ஆர்என்ஏ டு வாட் ப்ரோட்டீன் ஏதோ ஒன்று போய்கிட்டு இருக்கு, நம்ம மனசில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் வந்து இன் சம் வைரஸஸில் ரிவர்ஸாக நடக்குது. ஸோ ஆர்என்ஏ டு டிஎன்ஏ ஏதோ ஒரு லைக் ஜெனட்டிக் ஃப்ளோ நடக்குது, அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். அண்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தட் இஸ் ஹெச்ஐவி. ஸோ ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் வந்து அதில் வந்து என்ன நடக்குதுன்னா ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் ரிவர்ஸான ஆர்என்ஏ டு டிஎன்ஏ நடக்குது. ஓகே, ஸோ இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எந்த விஷயத்துலையோ இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் போடலாம். நான் வந்து அதை இது பண்ணிகிட்டே போவேன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா த பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ்னு சொல்லும்போது we can see that நம்ம ஒரு மெமேலியன் செல் எடுத்தால் the length of the double DNA helix is calculated by எப்படி calculate பண்ணிருக்காங்கன்னா the total number of base pairs with the distance between the two consecutive base pairs. So the total number of base pair னு பார்த்தீங்கன்னா in a mammalian cell it is 6.6 into 10 raised to 9 base pairs mammalian cell. Okay, and அதில் வந்து into the distance எவ்வளோ எடுத்திருக்கோம்? தட் இஸ் 0.34 நானோமீட்டர்னு முன்னாடி சொன்னோம். பேஸ் பேருக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் அது வந்து 0.34 நானோமீட்டர், and that will come into what? 2.2 meters. ஸோ நம்மளோட length of DNA ன்னு பார்த்தா it is 2.2 meters. Okay, so அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். In prokaryotes such as what? E. coli, though they do not have a well defined nucleus. அவங்ககிட்ட well defined இருக்கா? prokaryotesக்கு well defined nucleus இருக்கா? இல்லை. So the DNA is not scattered throughout the cell. So DNA ன்னு சொல்லும்போது it is held with some proteins. So இவங்க வந்து ஒரு செயின் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. செயினில் வந்து பீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லைக் பேர்ல் வச்சு வந்து மாலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பீட்ஸ் வந்து தான் என்னன்னு சொல்லுவாங்க? தட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் த நியூக்ளியாய்டு. ஸோ த டிஎன்ஏ இன் நியூக்ளியாய்டு இஸ் ஆர்கனைஸ்ட் இன் லார்ஜ் லூப்ஸ் விச் ஆர் ஹெல்ட் பை ப்ரோட்டீன்ஸ். ஸோ யூகேரியோட்ஸ்னு சொன்னீங்கன்னா யூகேரியோட்ஸ் சொன்னீங்கன்னா என்ன இருக்கும்? தட் இஸ் யூகேரியோட்ஸ் த ஆர்கனைசேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் the set of positively charged the basic proteins called as histones. So inge vande that is positively charged ஆன ஒரு set of proteins இருக்கு, and that is called as histones. And இங்கே வந்து histones வந்து ரெண்டு அமினோ ஆசிட்ஸ். இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ரெசிடியூஸ் ஆஃப் வாட்? லைசின் அண்ட் ஆர்ஜினின். இந்த ரெண்டு அமினோ ஆசிட்ஸ் they carry positive charge. So we have to always keep in mind என்ன நாம ஞாபகம் வச்சுக்கணும்னா that is we have basic proteins இருக்கு, and they are called as what?
histones, and histones வந்து enriched with what? Lysine and arginine, and both the அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த ஹிஸ்டோன்ஸ்னு சொல்லும்போது அவங்க வந்து யூனிட் ஆஃப் 8 மாலிக்யூல்ஸாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் வாட்? ஹிஸ்டோன் ஒக்டாமர். ஒக்டான்னு சொல்லும்போது 8. ஸோ ஹிஸ்டோன் பேசிக்கான ப்ரோட்டீன்ஸ் இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்காங்க, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ த நெகட்டிவ்லி சார்ஜான டிஎன்ஏ இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவான சார்ஜான ஒரு பார்ட்டிக்கல், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ரக்சர், நெகட்டிவ்லி சார்ஜான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் டிஎன்ஏ, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. It is wrapped by a positively charged histone octamer. So histone octamer இது வந்து DNA நினச்சிக்கோங்க. DNA negatively charged ஆன ஒரு particle, that is it is a structure, and இது பார்த்தீங்கன்னா it is basic ஆன histone octamer. So இது வந்து இப்படி வந்து சுற்றி இருக்குது, and that forms what? The nucleosome. Okay, so nucleosome ஓட structure பார்த்தீங்கன்னா that is figure 5.48. Okay, so in the figure la வந்து we can see the structure of nucleosome. So உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியோசோமில் 200 base pairs of DNA helix இருக்கு. Okay, and the nucleosomes, they constitute of repeating units of structure of nucleus. Chromatin இருக்கு. Sorry, இதில் தான் யூகேரியாட்ஸில் தான் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா we have to beads on string ஆன structure இருக்கு. Whereas in prokaryotes that is well defined ஆன nucleus இல்லை. ஸோ அதனால வந்து the DNA are not scattered throughout the they are being found in the nucleoid region. Whereas in eukaryote அவங்க எப்படின்னா positively charged ஆன இது இருக்கு, and negatively charged ஆன DNA வந்து இந்த மாதிரி சுற்றி கிடக்குது, அது ஒரு histone octamer மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி பல, that is they form the nucleosome, and பலதும் எப்படின்னா எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு beads on string appearanceல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. And that is how we have the packaging of DNA helix. இவ்வளோ 2.2 meters உள்ள ஒரு திங்கை நம்மளோட ஒரு செல்லில் ஒரு நியூக்ளியஸில் இப்படி தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. Okay, so the beads on string are structure in chromatin is packed to form chromatin fibers, and condensation நம்ம வந்து செல் சைக்கிளில் படிக்கிறது தான். That is ஒரு chromatin material condense ஆகி அது குரோமோசோமாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வழி தான் நம்ம வந்து genetic material like ஒரு thread like structure தான் chromatin that is material. அந்த chromatin material வந்து இந்த மாதிரி ஒரு structure, like இந்த மாதிரி ஒரு arms வர ஒரு structure மாதிரி organize ஆகிறது chromosome during the metaphase stage னு சொல்லியிருக்காங்க. Okay, so that is இங்கே வந்து packaging of chromatin at higher levels, they require a set of additional proteins. So எல்லாத்துக்கும் ஒரு proteins தேவை, and அந்த proteins தான் we call it as the non-histone chromosomal proteins. Okay, so இங்கே வந்து in a typical nucleusல பார்த்தீங்கன்னா we have two different types of chromatin. So chromatin சொன்னா it has a genetic material. ஓகேவா, ரெண்டு type of chromatins இருக்கு, that is we have euchromatin and heterochromatin. euchromatin சொன்னா we have the loosely packed இருக்கும், lightly stained இருக்கும். Whereas heterochromatin சொன்னா இன்னும் நல்லா like கூட்டமா இருக்கும், densely packed இருக்கும், and then states that is dark இருக்கும், ரொம்ப dark ரொம்ப வந்து பக்கத்துல densely ரொம்ப thick வந்து இருக்கிறது தான் heterochromatin. So we have euchromatin and heterochromatin. So euchromatin தான் transcriptionally active ஆன chromatin. அதுதான் என்ன ஆகுது, அது வந்து குரோமோசோமா ஆகி செல் டிவிஷன் செல் சைக்கிள் எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு இதுன்னு சொன்னால் that is a euchromatin. whereas heterochromatin சொன்னால் it is inactive. ஓகே, ஸோ இது வழியாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா டிஎன்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஆர்என்ஏவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have the search for the genetic material. Okay, so search for the genetic material னு சொல்லும்போது that is the contributions. Okay, இவ்வளோ பேர் that in the principle of inheritance and variationல நம்ம நிறைய சயின்டிஸ்ட் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அந்த விஷயம்லாம் சொல்லும்போது நம்ம வந்து அதை வச்சு அந்த ஒரு ஐடியாஸ் வச்சு அந்த ஒரு லைக் விஷயங்கள் சொன்னதை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பில்டப் பண்ணது தான் that is first thing transforming principle. ஸோ transforming principle, ஸோ எங்கே உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் போடுங்க. ஓகே, நான் வந்து கிளியர் பண்ணுவேன். ஓகே,
எதுவாக இருந்தாலும் ஆக்சுவலி நீங்கள் இது பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து புரிகிற வரைக்கும் நீங்கள் படிங்க. சாப்டர்ஸ் மேக்ஸிமம் இருக்கிற டைமில் NCERT படித்து போனால் மட்டும்தான் நம்மளால் நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடியும். ஸோ நீங்கள் வந்து முடிகிற அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே. ஸோ 1928 ஃபெட்ரிக் கிரிஃபித்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காருனா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனியா வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனியன்னு சொன்னால் இட் இஸ் அ டைப் ஆஃப் வாட் பாக்டீரியா. ஓகே. ஸோ பாக்டீரியா தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் த நியூமோனியான்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் காஸ் பண்ணுறதுக்கான ஒரு பாக்டீரியா என்னது ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனியே. ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனியாவை என்ன பண்ணியிருக்காரு ஒரு கல்ச்சர் பிளேட்டில் க்ரோ பண்ணியிருக்காரு. ஸோ கல்ச்சர் பிளேட்னா ஒரு லைக் அகார்ஜல் இருக்கிற ஒரு கல்ச்சர் பிளேட்டில் வந்து அவர் வந்து க்ரோ பண்ணும்போது some produce smooth shiny colonies while others they produce rough colonies. So சில group of bacteria என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நல்ல பலப்பலன்னு ஒரு காலனிஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. வேறு என்னன்னா ரொம்ப ரஃப்பான காலனிஸ், எந்த ஷைனிங்கும் இல்லை, எந்த ஒரு டெக்ஸ்டரும் இல்லாமல் ரஃப் காலனிஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் த எஸ்ட்ரெயின் பாக்டீரியா தே ஹாவ் மியூக்கஸ் கோட், தட் இஸ் அ போலிசாக்கரைட்னு சொல்கிற ஒரு இது இருக்குது. அதனால தான் எஸ்ட்ரெயின் பாக்டீரியா while R strain does not have this mucus coat. So அதனால தான் இந்த type of colonies வருது, shiny colonies and also what we have the rough colonies. Okay. So shiny colonies எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு and rough colonies எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஓகே. ஸோ மைஸ் நம்ம வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறோம். எஸ்ட்ரெயின் வச்சு இன்ஃபெக்ட் பண்ணும்போது லைக் மைஸ் தான் எக்ஸ்பெரிமெண்டல் ஆனிமல்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தட் இஸ் பயோடெக்னாலஜியில் உங்களுக்கு புரியும். அண்ட் மைஸ் வந்து இட் வாஸ் இன்ஜெக்டட் வித் எஸ்ட்ரெயின் வச்சு இன்ஜெக்ட் பண்ணும்போது த மைஸ் டைட். வேறஸ் ஆர் ஸ்ட்ரெயின் வச்சு இன்ஜெக்ட் பண்ணும்போது த மைஸ் லிவ்ட். ஓகே. ஸோ இது வந்து என்னென்னா எதனால செத்து போயிடுச்சுன்னா அதுக்கு நியூமோனியா வந்து அதனால அது அப்படி செத்து போச்சு. ஸோ எஸ்ட்ரெயின் இருக்கும்போது தே வாட் இன்ஜெக்ட் இன்டு த மைஸ் பண்ணும்போது அது சீக்கிரமாக செத்து போயிடுச்சு. வேற ஆர்ஸ்ட்ரெயின் பண்ணும்போது அது ஒன்றுமே ஆகலை, அது அந்த மைஸ் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ கிரிஃபித் என்ன பண்ண முடிஞ்சது, கிரிஃபித்னால வாஸ் ஏபிள் டு கில் த பாக்டீரியா. எப்படின்னா அதை ஹீட் பண்ணார். ஸோ எஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், எஸ்ட்ரெயின் தான் வந்து என்னது ஒரு மைஸோட லைக் டெத்துக்கான ரீசன் இல்லையா, மைஸ் வந்து சாவறதுக்கான ரீசன் யார், தட் இஸ் எஸ்ட்ரெயின். ஸோ அதுதான் ஏதோ பண்ணி கொலை பண்ணது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த எஸ்ட்ரெயினை அவர் என்ன பண்ணார், ஹீட் பண்ணார். ஸோ ஹீட் கில்ட் எஸ்ட்ரெயின் பாக்டீரியா. திருப்பி அவர் மைஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணப்போ ஒரு விஷயத்தை பார்த்தாரு, தட் இஸ் மைஸ் லிவ்ட். மைஸ் இந்த வாட்டி சாகவே இல்லை. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா தட் இஸ் அதனால அவர் என்ன பண்ணார், எஸ்ட்ரெயின் ஹீட் கில்டு கூட ஆர் ஸ்ட்ரெயின் தட் இஸ் லைவ் ஸ்ட்ரெயின். முன்னாடி நம்ம ஆர் ஸ்ட்ரெயின் மட்டும் இன்ஜெக்ட் பண்ணப்போ மைஸ் நல்லா இருந்துச்சு, நியூமோனியா எதுவும் வரல, செத்து எதுவும் போகலை. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா மைஸ் டைட். ஸோ எஸ்ட்ரெயினில் ஆர் ஸ்ட்ரெயினில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து என்ன கன்க்ளூட் பண்ணார்னா R strain bacteria had somehow been transformed by heat killed S strain bacteria. So S strainல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு that has transformed R strain நார்மலான R strainல ஏதோ ஒரு விஷயம் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது வந்து அந்த மைஸ்க்கு நியூமோனியா காஸ் பண்ணி அதுக்கு சாவு வந்திருக்கு. ஸோ அது பார்க்கும்போது இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் transformed from the heat killed S strain had enabled R strain to produce what? The polysaccharide coat. ஸோ எஸ்ட்ரெயினில் இருக்கிற மியூக்கஸ் கோட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஆர் ஸ்ட்ரெயினும் சிந்தசைஸ் பண்ண. அதனால தே பிகம் விருலண்ட், அது வந்து டெத்துக்கு ரீசன் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் டியூ டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஆனால் இதில் பயோகெமிக்கல் நேச்சர், அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா எதுவுமே புரிய வரல பை த கிரிஃபித்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். ஸோ கிரிஃபித்னால் என்ன மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சது, ஏதோ ஒன்று வந்து அந்த ஆர் ஸ்ட்ரெயினை வித்தியாசப்படுத்தியிருக்கு. அதை மட்டும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னா தட் இஸ் த கிரிஃபித்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வித் மைஸ். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பயோகெமிக்கல் கேரக்டரைசேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். இப்போ ஆல்ரெடி ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் மெட்டீரியல் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு யார், கிரிஃபித் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சு.
ஸோ அதோட பயோகெமிக்கல் அது என்னது, அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவா இல்லை ஏதாவது ஒரு ப்ரோட்டீனா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நெக்ஸ்ட் சயின்டிஸ்ட் யார் வந்தாங்கன்னா ஆஸ்வால்ட் ஆவரி, காலின் மெக்லியாய்ட் அண்ட் மெக்லின் மெக்கார்ட்டி இந்த இயர் 1933 and 44. இந்த இயர்ஸை நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும். எந்த எக்ஸ்பிரிமெண்ட் எப்போ நடந்துச்சு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்சிஆர்டியில் நீட் கொஸ்டின்ஸில் லைக் என்சிஆர்டி இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே கேட்பாங்க. ஸோ இயர் ரொம்ப இது ஓகேவா. ஸோ இந்த 3 சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுவாக இருக்கும்னு நினச்சாங்க, ப்ரோட்டீனாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ தே ஒர்க் டு டிட்டர்மைன் வாட் த பயோகெமிக்கல் நேச்சர், that is the transforming principle in Griffith's experiment. So Griffith சொன்ன transforming principle என்னவா இருக்கும், அது என்னது, அது protein தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுக்கு வேண்டி they purified biochemicals from the heat killed ஆன S cell. ஸோ S strainல தான் ஏதோ ஒரு விஷயம் சாவுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ அந்த S செல்லை S strain அவங்க வந்து சூடு பண்ணாங்க, heat killed S cells அதில் இருந்து biochemicals வந்து obtain பண்ணாங்க. ஸோ அதில் தான் ஏதோ ஒரு விஷயம் has transformed the live R cells into S cells transform ஆயிருக்கு. And they discovered DNA alone from S bacteria caused R bacteria to become the transformed. ஸோ DNA மட்டும்தான் இந்த S bacteriaல இருந்து R strainக்கு ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கு, ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் கொண்டு வந்திருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா they discovered that protein digesting enzymes and RNA digested enzymes did not affect the transformation. ஸோ இந்த மாதிரி என்சைம்ஸ் வச்சு ஸோ இப்போ ப்ரோட்டீன் வந்து மெட்டீரியல்னு லைக் நம்ம இப்போ எதுக்கு பண்ணுறோன்னா பயோகெமிக்கல் நேச்சர் ஆஃப் தி ஜெனட்டிக் மெட்டீரியல் கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். ஸோ அது ப்ரோட்டீனா டிஎன்ஏவா ஆர்என்ஏவா கண்டுபிடிக்கிறதுக்காக அதுக்கு கரஸ்பாண்டிங்கான என்சைமை போட்டாங்க. தட் இஸ் ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் போட்டாங்க. சிமிலர்லி ஆர்என்ஏ டைஜஸ்டிங் என்சைம் போட்டாங்க. அதே மாதிரி டிஎன்ஏஸ் என்சைம் போட்டாங்க. ஸோ இங்கே ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் என்சைம் போட்டப்போ இல்லைனா வந்து ஆர்என்ஏ டைஜஸ்டிங் என்சைம்ஸ் போட்டப்போ எந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நார்மலாக நடந்துச்சு, எந்த ஒரு லைக் அஃபெக்ட் பண்ணவே இல்லாது. வேறஸ் டிஎன்ஏஸ் யூஸ் பண்ணப்போ டைஜஷன் வித் டிஎன்ஏஸ் டிட் இன்ஹிபிஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இதனால் என்ன புரிய வந்துச்சு, டிஎன்ஏ தான் அந்த ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல். கிரிஃபித் சொன்ன டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் என்னவா இருக்குது, தட் இஸ் த டிஎன்ஏ. ஓகே, ஸோ அதை வச்சு யார் கன்க்ளூட் பண்ணாங்க, DNA is a hereditary material னு சொல்லி ஆஸ்வால்ட் அவரி, காலின் மெக்லியாய்ட், மெக்கில் மெக்கார்ட்டி ஈச் சயின்டிஸ்டோட பேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த that is unequivocal proof that DNA is a genetic material. எந்த ப்ரூஃபும் இல்லை, that is பயாலஜிஸ்ட் எதுவுமே அக்செப்ட் பண்ணல. இந்த என்சைம்ஸ் போட்டு இந்த வேலைங்களாம் பண்ணாலும் பயாலஜிஸ்ட் நிறைய பேர் இதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்னது, ஆல்ஃப்ரெட் ஹர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் 1952ல that is they worked with what virus that infect bacteria called as what bacteriophage வச்சு எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. ஸோ பாக்டீரியோஃபேஜ் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆல்ஃப்ரெட் ஹர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ் இந்த 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ பாக்டீரியோஃபேஜ் attaches to the bacteria and its genetic material enters the bacterial cell. Bacterial cell treats the viral genetic material as if it is own and subsequent manufactures more virus particles. So that is how normally bacteriophage enter ஆகுது. ஸோ வைரஸ் அது ஒரு வைரஸ், இந்த மாதிரி ஒரு பாக்டீரியா இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பாக்டீரியோஃபேஜ் உட்காந்துக்குது. ஓகேவா, பாக்டீரியோஃபேஜ் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா இட் என்டர்ஸ் இன் டு த பாக்டீரியல் செல். பாக்டீரியல் செல்லுக்குள்ளே என்ட்ராகி அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கூட அது பைண்ட் பண்ணுது. அந்த பைண்ட் பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா பாக்டீரியல் செல் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் நினச்சிட்டு அது என்ன பண்ணுது, அது ப்ராசஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது என்ன நடக்குதுங்க, அந்த மாதிரி தான் அது வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது. ஸோ பாக்டீரியோஃபேஜோட மெக்கானிசம் ஆஃப் தட் இஸ் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருக்குது. So, in the bacteriophage, that is Hershey and Chase worked to discover whether it was protein or DNA from the viruses that entered the bacteria. So,
DNA தான் genetic materialனு ஒரு ப்ரூஃப் கொண்டு லைக் ப்ரூஃப் எதுவுமே இல்லாத இதில் வந்து இவங்க வந்து ப்ரூஃபுக்காக வேலை செஞ்சாங்க. ஸோ they grew what some of the viruses on medium that contained radioactive phosphorus and some contained radioactive sulfur. ஸோ ரேடியோஆக்டிவான ஃபாஸ்பரஸும் ரேடியோஆக்டிவான சல்ஃபரும் இருக்கிற இதில் வந்து அவங்க வந்து இது பண்ணாங்க. Okay, so அதில் பார்க்கும்போது viruses grown in the presence of radioactive phosphorus, they contained what radioactive DNA and not protein. ஏன்னா phosphorus வந்து DNA வந்து பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா viruses radioactive phosphorusல grow பண்ணும்போது அவங்கக்கிட்ட என்ன வந்துருச்சு, ரேடியோஆக்டிவான DNA வந்திருக்கு, ஆனால் ரேடியோஆக்டிவான ப்ரோட்டீன் கிடையாது. ஸோ பிகாஸ் DNA contains phosphorus but not protein, but protein does not. Similarly, virus grown on radioactive sulfur, they contain what radioactive protein but not radioactive DNA. So DNA does not contain sulfur. So நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன், ரெண்டு மீடியம் எடுத்திருக்காங்க. we have phosphorus medium and sulfur medium. இந்த phosphorus medium and sulfur mediumத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வைரஸஸை வளர்த்துறோம். ஓகே, ஸோ வளர வைக்கும்போது அது என்ன க்ரோ பண்ணுறோன்னா, க்ரோ பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். தட் இஸ் இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே ரேடியோ ஆக்டிவான டிஎன்ஏ வந்திருக்கு. ஓகே, ஸோ ரேடியோ ஆக்டிவான டிஎன்ஏ. ஓகே, இங்கே வந்து ரேடியோ ஆக்டிவான ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நான் சொன்னேன். தட் இஸ் பாக்டீரியோஃபேஜ் கல்ச்சர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் we can see the radioactive labeled protein capsule. ஸோ தட் இஸ் கேப்சியூல்னு சொல்லும்போது பாக்டீரியோஃபேஜ் நீங்கள் படிப்பீங்க, கிளாஸ் 11 சாப்டரில் படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. இது வந்து ப்ரோட்டீனால் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து சல்ஃபர், ரேடியோ ஆக்டிவ் சல்ஃபராக இருக்கும். வேறஸ் இது ஃபாஸ்பரஸில் க்ரோ பண்ணது, தட் இஸ் we have ரேடியோ லேபிள்டான டிஎன்ஏ. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And with that, radioactive phages were allowed to attach. So, okay, infect பண்ணுங்க, நீங்கள் ஈகோலை பாக்டீரியாவே இன்ஃபெக்ட் பண்ணுங்க, so that ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால they were allowed to attach the E. coli bacteria and infection proceeded. Viral codes அப்படியே ரிமூவ் ஆகிடும். Bacteria agitated them in blender and virus particles were separated from the bacteria by spinning them in centrifuge. So centrifugeல வந்து நம்ம ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஒரு வைரல் கோட் இருக்குது பாருங்கள், அது டிட்டாச் ஆகி போயிடும். ஓகே, ஸோ இன்ஃபெக்ட் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஃபெக்ஷன், செகண்ட் ஸ்டெப் பிளெண்டிங் அண்ட் சென்ட்ரிஃபியூகேஷன். இன்ஃபெக்ஷன், பிளெண்டிங், சென்ட்ரிஃபியூகேஷன். ஸோ நம்ம வந்து பாக்டீரியோஃபேஜை வச்சு பாக்டீரியா வந்து இன்ஃபெக்ட் பண்ணும்போது அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது ஸ்டெப்பில் பிளெண்டிங் தட் இஸ் பிளெண்டிங் வந்து பண்ணும்போது அந்த ஒரு செல் தட் இஸ் அந்த ப்ரோட்டீன் கவர் வந்து போயிடுது, உள்ள ஜெனட்டிக் மெட்டீரியல் ஏறுது. அண்ட் சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணும்போது நம்மளால் புரிய வருது என்னது, the radioactive detected in the cells. No radioactivity detected in cells. எந்த இதில் சல்ஃபரில் நம்ம க்ரோ பண்ண வைரஸஸில் there is no radioactive detected in the cells, whereas the radioactivity was detected in cells in phosphorus medium and radioactive detected in supernatant. என்ன supernatant? that is supernatant வந்து அதுக்குலேருந்து போன ப்ரோட்டீன் கேப்சூல்லாம் போயிருக்கோம்ல, அது வந்து ரேடியோ ஆக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதனால் என்ன புரிய வந்துச்சு, தட் இஸ் டிஎன்ஏ தான் உள்ளே ஏறி இருக்கு, எது உள்ள பாக்டீரியாக்குள்ளே ஏறி இருக்கு. ஸோ தேர்ஃபோர் டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் தட் இஸ் பாஸ்ட் ஃப்ரம் த வைரஸ் டு த பாக்டீரியான்னு ஹெர்ஷி-சேஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டில் புரிய வந்துச்சு. Okay, so இதுதான் அந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். அண்ட் திஸ் டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், திஸ் ஃபிகர் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஃபிகர்லேருந்து உங்களுக்கு நிறைய புரிய வரும். Okay, so properties of genetic material என்னது, DNA versus RNA. நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் படிச்சிருக்கோம், என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம். இப்போ வந்து கம்பேரிங் பண்ணும்போது இப்போ வந்து RNA in some viruses the RNA is the genetic material. For examples like tobacco mosaic virus, QB bacteriophage, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருக்கணும்னா
it should be able to generate its own replica. அது வந்து அதோட காப்பி அதால ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அது first thing. Stable chemically and structurally. Stable-ஆ இருக்கணும். And it should provide the scope for slow changes that are required for the evolution, and it should be able to express itself in the form of Mendelian characters. So இந்த 4 விஷயங்கள் இருந்தாதான் அது ஒரு genetic material-ஆ இருக்கும் அப்படின்னு வந்து நிறைய பேர் that is the criteria. Okay, so இந்த criteria வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. So இங்க பாத்தீங்கன்னா DNA and RNA have the ability to direct their duplications. ஆனா எது ஸ்டேபிள்னு சொன்னா இங்க வந்து நம்ம பார்க்கும்போது என்னது that is the RNA ஓட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், that is 2 hydrogen 2 OH group இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ RNA வந்து now known as catalytic. இந்த ஒரு குரூப் இருக்கிறனால it is நிறைய ரியாக்டிவான ஒரு விஷயம் இது. ஓகேவா. ஸோ DNA is chemically less reactive and structurally more stable when compared to RNA. ஸோ இங்கே பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண முடியுது, ரெண்டுமே மியூட்டேஷன் அண்டர்கோஸ் பண்ணோம். இன்ஃபேக்ட் RNA being unstable, they will mutate at a faster rate, and viruses have RNA genome and they have lifespan கம்மியாக இருக்கும், mutations undergo பண்ணிக்கிட்டே இருக்கும், and they will evolve faster. ஸோ இது பார்த்தீங்கன்னா DNA-வா RNA-வான்னு பார்த்தீங்கன்னா RNA can directly code for synthesis of proteins, hence easily express the characters. அந்த featuresல RNA-க்கு ஒரு plus point இருக்கு. DNA is dependent on RNA for the synthesis of proteins. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா that is finally என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. that is DNA being more stable is preferred for storage and genetic material. Okay, but both RNA and DNA can function as genetic material, and we can see the transmission of the genetic material RNA is better. ஸோ ரெண்டுத்துக்கு ஒரு கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இது மேலே இதுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இதுக்கும் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் வேறு வேறு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ DNA பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்டோரேஜ் ஃபார் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், வேறு RNAன்னு சொன்னால் டிரான்ஸ்மிஷன், ஒரு இதிலேருந்து வேறு இதுக்கு DNA ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷனுக்கு RNA யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RNA வேர்ல்டு. ஸோ RNA வேர்ல்டுன்னு சொல்லும்போது RNA பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்லி படிக்கணும். என்னது, RNA வாஸ் த ஃபர்ஸ்ட் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா that is அது வச்சு தான் எசென்ஷியல் லைஃப் ப்ராசஸஸ்லாம் that is RNA பேஸ் பண்ணி தான் இருக்குது அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா RNA யூஸ் டு ஆக்ட் as a genetic material as well as catalyst and important biochemical ஆன reactions in the living systems. So they are catalyzed by RNA catalyst and proteins கிடையாது. ஸோ RNA வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னது, that is catalyst-ஆக இருக்கும்போது that is reactive and unstable-ஆக இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு த RNA. ஸோ நம்ம DNA என்னன்னு பார்த்தோம், எப்படி தான் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியலை கண்டுபிடிச்சாங்க அதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் வி ஹாவ் த RNA RNA-வா கம்பேர் வேறு பண்ணி பார்த்தோம். அதில் வந்து இது இது நல்லதா அது நல்லதா, ரெண்டுக்கும் ஈச் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ரெண்டுக்கும் ஈச் நெகட்டிவ் பாயிண்ட்ஸும் இருக்குது. ஓகேவா. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது சென்ட்ரல் டாக்மாவை ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா DNA to RNA, RNA to protein, ஃபஸ்ட்டு ப்ராசஸான DNA to DNA ரெப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் என்னது, ரெப்ளிகேஷன். ஓகேவா. ஸோ ரெப்ளிகேஷன்னு சொல்லும்போது இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் என்னது, தட் இஸ் ரெப்ளிகேஷன். ஓகேவா. ரெப்ளிகேஷன் சொன்னால் that is making copies of DNA தான் நம்ம ரெப்ளிகேஷன்னு சொல்லுவோம். ஸோ the scheme suggested that two strands would separate and act as template for the synthesis of new complementary strands. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு DNA இருக்குது, that is இங்கே ரெண்டு strands வந்து செப்பரேட் ஆகுது, and அது ரெண்டுமே which each will act as a template ஆகி அது என்ன ஆகுது, complementary strands ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி தான் DNA ரெப்ளிகேஷன் நடக்குது. ஸோ that is newly synthesized ஆன ஸ்ட்ராண்டாக இருக்கும். ஸோ this is called as the semi-conservative DNA ஆன that is ரெப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ DNA ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராண்ட் that is parent ஆன ஒரு DNA ஸ்ட்ராண்ட் இருக்குன்னு
வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா பிரிஞ்சிட்டு அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் பிரியுது. அந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸும் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டா ஆக்ட் ஆகி அதுக்கு காம்ப்ளிமெண்டரியா புது ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகி 2 புது DNA ஃபார்ம் ஆகுது. and that is how replication takes place. so இதோட experimental proof சும்மா சொன்னா போதுமா? செமி கன்சர்வேட்டிவ் ரெப்ளிகேஷன் செமி கன்சர்வேட்டிவ்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல. ஸோ அதுக்கான ப்ரூஃபை வந்து என்னது, தட் இஸ் மேத்யூ மீசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டார் 2 பேரும் தான் கொடுத்தாங்க. ஸோ மேத்யூ மீசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டார் தே பெர்ஃபார்ம்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இன் த இயர் 1958 டு ஷோ த செமி கன்சர்வேட்டிவ் ஓகே ஆஃப் தி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். அந்த ஒரு நேச்சரை காமிக்கிறதுக்காக யார் ஒர்க் பண்ணாங்கன்னா மேத்யூ மீசல்சன் அண்ட் ஃப்ராங்க்லின் ஸ்டார் இன் த இயர் 1958. ஓகே. So, இங்கே பார்த்தீங்கன்னா they grew what? They grew E. coli in the medium containing ammonium chloride and ammonium chloride இருக்கிற மீடியத்தில் E. coli, Escherichia coli like grow பண்ணாங்க. So, இங்கே வந்து the heavy DNA molecule could be distinguished from the normal DNA by centrifugation in cesium chloride. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் grow பண்ணி DNA வந்து புதுசாக வந்து உண்டாகிருக்கு. ஓகேவா? அந்த புதுசாக like ஃபார்ம் ஆன டிஎன்ஏவை சென்ட்ரிஃபியூகேஷன் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரிஃபியூகேஷனாக ஒரு மிக்சியில் போட்டு எப்படி நம்ம அரைச்சி எடுப்போம் அந்த மாதிரி சென்ட்ரிஃபியூகேஷன் எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சீசியம் குளோரைட் டென்சிட்டி கிரேடியண்ட்டில் பார்க்கும்போது ஹெவி டிஎன்ஏ மாலிக்யூலை நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு இது வந்து தென் தே வர் டிரான்ஸ்ஃபார்ம்ட் த செல்ஸ் இன் டு த மீடியம் வித் நார்மலான அமோனியம் குளோரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஹெவியான ஒரு அமோனியம் குளோரைடில் பண்ணி அதை வந்து நார்மலான 14 தட் இஸ் ஐசோடோப் 14 வச்சு அதில் வந்து பண்ணும்போது செல்ஸ் மல்டிப்ளைட் அண்ட் எக்ஸ்ட்ராக்டட் த டிஎன்ஏ தட் ரிமைண்ட் அஸ் டபுள் ஸ்டாண்டர்ட் ஹெலிசிஸ் அண்ட் தேவர் இண்டிபெண்ட்லி சென்ட்ரிஃபியூக் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி தட் இஸ் ஹெவியான ஒரு அமோனியம் குளோரைடில் பண்ணி அவங்க வந்து ஈகோலையை வளர்த்தும் போது ஓகே குட் ஈவினிங். நம்ம வந்து இப்போ இருக்கிறது எங்கே இருக்கோன்னா இதில் இருக்கோம், என்னது தட் இஸ் ரெப்ளிகேஷனில் இருக்கோம். ஸோ வி ஆர் டூயிங் NCERT ரீடிங். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவில் தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஏதாவது புரியாத விஷயங்கள் இருந்தால் ஜஸ்ட் போட்டுட்டு இந்த கமெண்ட் பாக்ஸ். ஓகே ஓகே. ஸோ தஸ் ஒரு டிஎன்ஏ இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது வந்து 20 மினிட்ஸில் என்ன ஆகுது, ரெப்ளிகேட் ஆகுது. ஸோ 20 மினிட்ஸ் டைம் வேணும் அதோட ரெப்ளிகேஷன் வந்து அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. தட் இஸ் டிஎன்ஏ இன் திஸ் கல்ச்சர்லேருந்து 1 ஜெனரேஷன் ஆஃப்டர் த ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் 15N to 14N மீடியம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது டிவைட் பண்ணிடுச்சு அண்ட் ஹைப்ரிட் ஃபார்ம் ஆயிருக்கு இந்த இன்டர்மீடியட் டென்சிட்டி. ஓகேவா? ஸோ இன்டர்மீடியட் டென்சிட்டி சொல்லும்போது இது வந்து ஹெவியாக இருக்குது, இது ஹைப்ரிட், திஸ் இஸ் ஹைப்ரிட் அண்ட் லைட் வந்து மேலே. நெக்ஸ்ட்டு வந்து 20 மினிட்ஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு புரிய வருது தட் இஸ் லைட் 2 ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் ஹைப்ரிட் 2 ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புரிய வரும்போது centrifugation. So that is how E. coli generation, the generation time of E. coli னு சொல்லும்போது it is what 20 minutesனு ஞாபகம் வச்சுக்கணும். every 20 minutesல அது வந்து அதோட டிவிஷன் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்னென்னா செமி கன்சர்வேட்டிவ் தட் இஸ் பேரண்ட்டில் இருக்கிற ஏதோ ஒன்று டாட்டர்ஸ்லையும் பார்க்க முடிஞ்சுது. தட் இஸ் என்ன ஃபார்ம் ஆயிருக்கோ தெர் இஸ் சம்திங் பீன் பாசிங் சேமாக இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் வந்து செமி கன்சர்வேட்டிவில் புரிய வந்துச்சு. அண்ட் வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னா தட் இஸ் with Taylor and his colleagues Vicia faba வச்சு that is faba beans வச்சு என்ன பண்ணாருன்னா he proved semi-conservative natures. Okay, replicate that is DNA chromosomes also replicate semi-conservatively. அதை யார் ப்ரூவ் பண்ணாங்கன்னா Taylor and his colleagues. ஸோ இந்த ஒரு டயக்ராமை உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு அது புரிய வரும். தட் இஸ் ஒரு டிஎன்ஏலேருந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது 2 டிஎன்ஏவாக ஆயிருக்கு வித் வாட் ஹைப்ரிட். அதில் 15 இருக்குது. தட் இஸ் 15 அமோனியம் குளோரைடில் ஃபஸ்ட்டு க்ரோ பண்ணதை நெக்ஸ்ட்டு 14 அமோனியம் குளோரைடில் க்ரோ பண்ணும்போது இட் இஸ் 2 ஸ்டாண்ட்ஸும் இருக்குது. வி ஹாவ் வாட் ஹைப்ரிடான ஒரு ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஜென்ரேஷன் டைம் பார்க்கும்போது வி ஹாவ் லைட் அண்ட் ஆல்சோ ஹைப்ரிட். ஸோ அந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் என்ன புரிய வந்துச்சுன்னா தட் இஸ் இந்த ஒரு தட் இஸ் ரெப்ளிகேஷன் சொல்கிற ஒரு ப்ராசஸ் அது வந்து ஒரு செமி கன்சர்வேட்டிவ் வேல நடக்குது. ஓகே ஓகே.
ஸோ இதுக்கான என்னெல்லாம் தேவையான விஷயங்கள் அதுதான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். தட் இஸ் மெஷினரி அண்ட் என்சைம்ஸ். ஸோ மெஷினரி அண்ட் என்சைம்ஸ்னு சொல்லும்போது இந்த ஒரு ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்னு சொன்னால் செட் ஆஃப் என்சைம்ஸ் தேவை. மெயின் என்சைம் என்னது? டிஎன்ஏ டிபெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் we have the DNA dependent ஆன DNA polymerase enzyme. So DNA dependent DNA polymerase enzyme, since it uses a DNA template to catalyze the polymerization of deoxynucleotides. So இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. These enzymes are what? Highly efficient. Okay. So இங்கே பாருங்க, that is E. coli ஓட base pairs நம்மளுக்கு தெரியும். That is has only 4.6 into 10 raised to 6 base pairs. நான் திருப்பி சொல்கிறேன்னா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த வேல்யூஸை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிறைய கொஸ்டின்ஸ் அதுலேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ரெப்ளிகேஷன் வித்தின் வாட் 18 மினிட்ஸில் அது முடிக்குது. அதோட ரெப்ளிகேஷன் ப்ராசஸை வந்து முடிக்குது. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஒரு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷனுக்கு தட் இஸ் எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட் 2 ஃபங்க்ஷனில் வந்து ஒர்க் பண்ணுது. ஒன்று செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்லும்போது தட் இஸ் சம்திங் இஸ் பீன் பாஸ்ட். ஹாஃப் செமின்னு சொன்னால் ஹாஃப் இல்லையா? ஸோ அது வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ பேரண்ட் பார்த்தீங்கன்னா தட் இஸ் இங்கே ஒரு டிஎன்ஏ எடுத்தோன்னா இந்த டிஎன்ஏல இருக்கிறது ஏதோ ஒன்று பார்த்தீங்களா பாஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இதில் ஜெனரேஷனில் பாஸ் ஆகிருக்கு. தட் இஸ் அந்த ஒரு ஹெவி ஆயின ஸ்ட்ராண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ராண்ட் வந்து கன்சர்வ் ஆகிருக்கீங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கன்சர்வ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது. ஸோ ரெப்ளிகேஷன்னு சொல்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது டிஎன்ஏ அதோட காப்பி பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த காப்பி பண்ணும்போது சம்திங் வந்து பேரண்ட் தட் இஸ் ஒரு ஸ்ட்ராண்ட் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டை நம்ம எடுக்கிற ஸ்ட்ராண்ட்லேருந்து அந்த ஸ்ட்ராண்டே வந்து அந்த டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? அந்த ஸ்ட்ராண்ட்ஸ்லேயும் இருக்குது. இது புரியுதா? செமி கன்சர்வேட்டிவ்னா தட் இஸ் சம்திங் இஸ் பீன் கன்சர்வ்டு. அது வந்து ஹாஃப் வந்து பேரண்ட் கிட்ட தட் இஸ் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ராண்டு அப்படியே வந்து பாஸ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. It has been conserved. Okay. So அதுதான் வந்து செமி கன்சர்வேட்டிவ்னு சொன்னா. ஓகே புரியுதா? ஸோ இது வந்து அதுதான் வந்து என்னது அதோட எனர்ஜி. ஓகேவா? எனர்ஜி வந்து தட் இஸ் டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட். இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ சப்ஸ்ட்ரேட்னு சொன்னால் இந்த ஒரு இது விஷயத்து சப்ஸ்ட்ரேட்னு. ஸோ ஒரு சப்ஸ்ட்ரேட் இருந்தால் தான் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கணும்னா ஒரு சப்ஸ்ட்ரேட்னு சொல்கிற ஒரு திங் வேணும். ஸோ இந்த டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட் அந்த சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி ஃபார் த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு வந்து அது ஹெல்ப்பும் பண்ணுது. அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாலிமரைசேஷன் ரியாக்ஷனுக்கு அது வந்து வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் வி கேன் சி இங்கே வந்து 2 விஷயங்கள் சொன்னோம். ஓகே. தட் இஸ் சப்ஸ்ட்ரேட்டாக ஆக்ட் பண்ணது, எனர்ஜியாக வந்து எனர்ஜி ஃபார் த பாலிமரைசேஷன் ரியாக்ஷன். இது 2 விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எது? டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட். இப்போ நம்ம இதில் வந்து ஏடிபின்னு சொல்லியிருக்கோம். நம்ம பாடியில் ஏடிபி மாதிரி அவங்க இதுலேயும் வந்து டிஆக்சி ரைபோ நியூக்ளியோசைட் ட்ரைஃபாஸ்பேட் எனர்ஜி கரண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்சைம்ஸ் தட் இஸ் டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைசஸ் மெனி அடிஷ்னல் என்சைம்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு டிஎன்ஏ எடுத்திங்கன்னா இது வந்து ஒரு டிஎன்ஏவாக இருந்துச்சு. அந்த டிஎன்ஏ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அண்ட் தட் ஃபார்ம்ஸ் த ரெப்ளிகேட்டிங் ஃபார்க். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது அண்ட் தட் இஸ் த ரெப்ளிகேஷன் ஃபார்க். ஸோ ரெப்ளிகேஷன் ஃபார்க்குன்னு சொல்லும்போது தட் இஸ் இங்கே since 2 strands of the DNA cannot be separated in the whole length, entire length. உங்களுக்கு தெரியும் 2.2 meters நம்ம லென்த்து சொன்னோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும் எடுத்தோன்னா அந்த ஒரு ஃபுல் இதை நம்ம 2 strands என்டையர் லென்த்தை திறக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஸ்மால் போர்ஷன் மட்டும் ஓப்பன் ஆகுது. அண்ட் the small opening of the DNA helix, it is referred to as what? Replication fork. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தட் இஸ் ரெப்ளிகேஷன் ஃபார்க்னா இங்கே ஸ்மால் ஓப்பனிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு ஆஸ் த ரெப்ளிகேஷன் ஃபார்க். ஸோ டிஎன்ஏ டிபெண்ட் ஆன டிஎன்ஏ பாலிமரைசஸ் தே கேட்டலைஸ் த பாலிமரைசேஷன் only in one direction.
ஓகே ஸோ ரெப்ளிகேஷன் நடக்கிறது only in one directionல மட்டும்தான் நடக்கும் and that is in the 5 prime to 3 prime. ஓகே ஸோ 5 prime to 3 prime மட்டும்தான் DNA dependent ஆன பாலிமரைசேஷன் நடக்குது. 5 prime to 3 prime எண்டில் மட்டும்தான் that is DNA dependent ஆன DNA polymerization நடக்குது. ஓகே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And then consequently one strandல that is replication is continuous. இப்போ நான் வந்து காமிச்சது that is 5 prime to 3 primeல என்னது அது ஃபார்ம் ஆகிறது சிந்தசிஸ் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ 5 prime to 3 prime கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது அண்ட் while on the other hand that is the template with what template strand 5 prime to 3 prime and discontinuous-ஆக இருக்குது ஓகே ஸோ இங்கே வந்து template strand சொன்னீங்கன்னா 3 prime 5 prime ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா the template strandனு சொன்னால் 5 prime 3 prime ஸோ இங்கே டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறது என்னது தட் இஸ் டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகிறது 5 prime 3 prime ஸோ அது கண்டினியூஸ் சிந்தசிஸ்னு சொல்லுவோம் வேறஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தட் இஸ் இட் இஸ் இந்த 5 prime 3 தட் இஸ் 3 prime 5 prime இட் இஸ் லேகிங்னு சொல்லுவோம் DNA ரெப்ளிகேஷனில் லேகிங் ஸ்ட்ராண்டு லீடிங் ஸ்ட்ராண்டோட பேரலாக எப்படி ஒர்க் பண்ணும் ஓகே ஸோ இது வந்து எப்படின்னா இப்போ வந்து DNA டிபெண்ட் ஆன DNA பாலிமரைஸ்னு சொல்கிற என்சைம் இந்த ஒரு டைரக்ஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணும் தட் இஸ் 5 prime to 3 prime தான் அது சிந்தசிஸ் நடக்குது ஓகே ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து லைக் டிஎன்ஏ இன்னொரு தட் ஒரு டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் வந்து ஃப்ரீயாக விட முடியாது இல்லையா ஸோ அங்கே ஏதாவது ஒன்று நடக்கணும்னா அங்கே என்ன நடக்குதுன்னா இங்கே ஒரு ப்ரைமர்னு சொல்கிற ஒரு விஷயம் வரும் தட் இஸ் இங்கே ஒரு விஷயம் வந்து அந்த டிஎன்ஏ டிபெண்ட் என்சைமை வந்து அங்கே வந்து இன்ஃப்ளிக்ட் பண்ணுது ஸோ தட் 5 prime to 3 prime டைரக்ஷனில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து அது டிஸ்கண்டினியூஸாக இருக்குது ஸோ டிஸ்கண்டினியூஸ்னு சொல்லும்போது இது ஃப்ராக்மெண்ட்டாக வருது தட் இஸ் அந்த ஒரு டைரக்ஷனில் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட்க்கு அது ஒர்க் பண்ண தெரியாது ஓகேவா இந்த டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ்னு சொல்கிறது அங்கே டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகணும்னா தட் இஸ் அங்கே வந்து ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு என்ன ஆகுது டிஎன்ஏ லிகேஸ் வருது பாருங்க டிஎன்ஏ லிகேஸ் தான் என்ன ஆகுது அது அட்டாச்மெண்ட் ஆரம்பிக்குது உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா தட் இஸ் ஒன் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏ டிபெண்ட் டிஎன்ஏ பாலிமரைஸ் ஆன என்சைம்க்கு இங்கே ஒன் ஸ்ட்ராண்டில் கண்டினியூஸாக தட் இஸ் ரெப்ளிகேஷன் பண்ண முடியுது தட் இஸ் பிகாஸ் அது அந்த டைரக்ஷனில் தட் இஸ் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு 3 prime 5 primeல மட்டும்தான் அதனால பண்ண முடியுது வேறஸ் அதர் ஸ்ட்ராண்டில் அது டிஸ்கண்டினியூஸாக தான் பண்ண முடியுது அண்ட் தட் இஸ் பீன் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் பீன் அட்டாச் இது வந்து சைமல்டேனியஸ்லி தான் நடக்குது பேரலாக தான் நடக்குது ஓகே அதுதான் அதோட ஆர்ட்னு சொல்கிறது அதுதான் ஓகேவா ஸோ டிஎன்ஏ பாலிமரைஸ்னு சொல்லும்போது தே கேன் நாட் initiate the process of replication நான் சொன்ன மாதிரியே அவங்களால பாலிமரைஸ்க்கு வந்து தனியாக அவங்க வந்து என்ன பண்ண முடியாது அவங்க வந்து சொந்தமாக வந்து அவங்களால வந்து இந்த ஒரு ப்ராசஸை ஆரம்பிக்க முடியாது அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆல்சோ த ரெப்ளிகேஷன் டஸ் நாட் இனிஷியேட் ரேண்டம்லி இன் எனி பிளேஸ் ஸோ எங்கே ஆரம்பிக்குது அதுவும் டிபெண்ட் பண்ணுது ஒரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னு சொல்கிற ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் அங்கே ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது ஸோ சச் ரீஜியன்ஸ் ஆர் கால்ட் as that is called as origin of replication requirement of the origin of replication that a piece of DNA is needed to be propagated by recombinant okay vectors இருந்து அது propagate பண்ணிருக்கலாம் அப்படி சொல்றாங்க ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா ஒரு origin of replication சொல்கிற ஒரு சைட்டில் இருந்து தான் ரெப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது ஸோ ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் இருக்கும்போது ரெண்டு வந்து ஆன்டி பேரலல் பொலாரிட்டி இருக்கிற ஸ்ட்ராண்ட்ஸ் தான் இருக்குது தட் இஸ் ஒன்று 3 prime to 5 prime இருக்குது இன்னொன்று 5 prime 3 prime இருக்குது ஸோ 3 prime 5 prime இந்த டைரக்ஷனில் we can say அது நார்மலாக கண்டினியூஸான ஒரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது டாட்டர் ஸ்ட்ராண்ட் இஸ் நார்மல் டிஎன்ஏ டிபெண்ட் அந்த ஒரு இதில் ஃபார்ம் ஆகுது இருந்தாலும் இனிஷியேஷன் முடிய மாட்டேங்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி இந்த ஒரு டெம்ப்ளேட் பேரண்டல் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து 3 prime 5 prime இருக்கும்போது டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகுறது ஸோ அந்த டிஸ்கண்டினியூஸாக ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு என்ன ஆகுது தட் இஸ் டிஎன்ஏ லிகேஸ் வச்சு அவங்க வந்து பைண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயங்க தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்
that is in the okay DNA replicationலாம் lagging strand leading strand ஓட parallel எப்படி work பண்ணும் ஓகே ஸோ நீங்கள் அதான் கேட்டிங்கல்ல அது வந்து இந்த லேகிங் ஸ்ட்ராண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸாக இருந்தால் எப்படி ஒர்க் பண்ணும் தானே கேட்டிங்க பேரலாக அது வந்து அதனால் அது ஃப்ராக்மெண்ட்ஸில் இருந்தாலும் ஸோ அதுதான் சொன்னேன் அந்த லேகிங் ஸ்ட்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ஃப்ராக்மெண்ட்ஸாக ஃபார்ம் ஆகுது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அது என்ன ஆகுது அது வந்து டிஎன்ஏ லிகேஸ் வந்து அது வந்து அட்டாச் பண்ணுது ப்ரைமர்ஸ் ஒர்க் ஆகுது ஸோ தட் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது உங்களுக்கு அது புரியுதுன்னு நினைக்கிறேன் இப்போ கிளியர் ஆகலையா ஸோ இந்த ஒரு ரெப்ளிகேஷன்னு சொல்லும்போது we can say that the DNA takes place at S phase of the cycle. Cell cycle replication எங்கே நடக்குதுன்னா that is S phaseல நடக்குது ஃபசீஷ் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லைனா கேன் யூ ப்ளீஸ் ரீஃப்ரேம் த டவுட் கொஸ்டின் என்னன்னு திருப்பி போடுங்க ஸோ ஏதாவது இருந்துச்சுன்னா திருப்பி அது கொஞ்சம் போடுறீங்களா எனக்கு ஓகே ஸோ இந்த ஒரு இதில் ரெப்ளிகேஷன் முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது ஸோ இங்கே வந்து ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறதுக்கான இந்த ஒரு டயக்ராம் தட் இஸ் ஃபிகர் 5.8 உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இந்த ஒரு டயக்ராமை ஞாபகம் வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு நம்ம போகிறது என்னன்னா இம்பார்ட்டண்ட்டான நெக்ஸ்ட் ப்ராசஸ் தட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்னு சொல்லும்போது தட் இஸ் நம்ம வந்து ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃப்ரம் டிஎன்ஏ இன்டு ஆர்என்ஏ ஸோ டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏல போகும்போது we have the copying of genetic material and that is transcription னு சொல்லியிருக்கோம் and transcription only a segment of DNA only one strand of DNA is been copied. Replication சொல்லும்போது ரெண்டு strand of DNA has been participated in the replication whereas transcriptionல DNA நம்ம வந்து சொல்லும்போது ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக ஆக்ட் பண்ணுது அண்ட் அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் தான் என்ன ஆகுதுன்னா அந்த ஒரு ஸ்ட்ராண்ட் தான் தட் இஸ் பீன் காப்பீட் அண்ட் டு ஃபார்ம் தி ஆர்என்ஏ ஓகே ஸோ இது வந்து என்னென்னா ஸோ வை போத் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் நாட் காப்பீட் எதனால் ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸும் காப்பி ஆக மாட்டேங்குது டூரிங் தஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் இஃப் போத் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட் ரெண்டுமே இப்போ டெம்ப்ளேட் மாதிரி ஆக்ட் ஆகுதுன்னா தே வில் கோட் ஃபார் வாட் ஆர்என்ஏ மாலிக்யூல் வித் டிஃப்ரெண்ட் சீக்வன்சஸ் ஸோ என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கோட் பண்ணோம் ஸோ அதனால வேறு ப்ரோட்டீன்ஸ் கோட் பண்ணோம் ஸோ தட் அமினோ ஆசிட்ஸ் தேவை இருக்கிற அமினோ ஆசிட்ஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் பண்ணுது ஸோ அதனால ரெண்டு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் that is DNA copy வந்து பண்ணாது hence one segment of DNA would be coding for two different proteins and this would complicate the genetic machinery so இதனால DNA ஒரு ஸ்ட்ராண்ட் இருக்குன்னா that is ஒரு ஸ்ட்ராண்ட் மட்டும்தான் காப்பி ஆகுது ரெண்டு ஸ்ட்ராண்டும் டெம்ப்ளேட் ஆயிடுச்சுன்னா ரெண்டு செட் ஆஃப் RNA வரும் ஓகே டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் இருக்கிற ஆர்என்ஏ வரும் அதனால டிஃப்ரெண்ட்டான ப்ரோட்டீன்ஸ் ஃபார்ம் ஆகுது அதனால டிஃப்ரெண்ட்டான அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ தட் நம்ம நினச்சது என்னது அது நம்மளுக்கு கிடைக்காது ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து only one strand is that has been copied during transcription. Second reason என்னன்னா RNA molecules if produced simultaneously would be complementary to each other. So RNA molecule வந்து simultaneously வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இருப்பாங்க ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆனால் நம்மளுக்கு என்ன வரும் தே வில் பி வாட் அ டபுள் ஸ்டாண்டர்டான ஆர்என்ஏ ஆகிடுவாங்க ஸோ தே வில் ஃபார்ம் அ டபுள் ஸ்டாண்டர்டான ஆர்என்ஏ ஸோ அதனால அவங்க வந்து ஃபர்தர் ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ண முடியாது அதனால வந்து அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது ஸோ தட் வில் இன்டரப்ட் தி என்டையர் ப்ராசஸ் ஸோ அதனால தான் என்ன ஆகுதுன்னா த லைக் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்லேருந்து டிஎன்ஏ டு ஆர்என்ஏ ஜெனட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது
அந்த DNA வந்து என்ன ஆகுதுன்னா only one strand has been copied to pass to the RNA. So இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா transcription unit. So transcription unit என்னவா இருக்கும்? In the DNA, transcription unit in the DNA, மூணு regions இருக்கு. We have the promoter region, structural gene and the terminator. So promoter னு சொல்லும்போது இந்த process-ஐ promote பண்றவங்க, that is initiator னு சொல்லலாம். So promoter and structural genes தான் இருக்கு. அதுதான் வந்து நம்ம RNA form ஆகிறதுக்கான sequencesலாம் இருக்கு coding பண்றதுக்காக. And at last இந்த process-ஐ முடிக்கிறது terminator. Okay, so உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, so இதில் வந்து உங்களுக்கு that is தேவையானதுன்னு சொல்லும்போது we have two strands which have opposite polarity. The DNA dependent RNA polymerase, that is DNA dependent RNA polymerase, DNA dependent ஆன RNA polymerase, they also what catalyze the polymerization in only one direction. Okay, so one direction la DNA dependent na முன்னாடி சொன்ன இப்போ DNA dependent ஆன RNA polymerase முன்னாடி பார்த்தது என்னது replication க்கு DNA dependent DNA polymerase confuse பண்ணிக்காதீங்க இது வந்து DNA dependent RNA polymerase. So DNA dependent RNA polymerase they only catalyze polymerization in only one direction, that is in 5' to 3' direction. Okay, so the strand that has the polarity 3' to 5', it act as template act ஆகுது. And other than template strand, and other strand the 5' to 3' polarity and same as what RNA is displaced during the transcription. And this strand is on a coding strand. So coding strand pair irunda kuda, but that is what non-coding, that is not coding, that is not participating in coding. Okay va? So நம்மளுக்கு வந்து template strand இருக்கு, that is in what template strand ன்னு சொல்லும்போது என்னவா 3' to 5' direction ல இருக்கு. And we have the coding strand, we have the coding strand ல 5' to 3' direction ல இருக்கு. Okay, so உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Okay, template strand, coding strand, அதுல வந்து template strand என்ன ஆகுதுன்னா that is participating in coding, and what coding strand தான் என்ன பண்ணுது அதுதான் வந்து non coding, that is not at all coding for anything. இந்த ரெண்டு விஷயங்களும் மறந்துடாதீங்க. So இதில் வந்து that is the promoter இருக்கு, terminator இருக்கு, and to flank what is structural gene in the transcription unit. So the promoter is said to be located towards the 5' end of the structural gene, and it is the DNA sequence that provides the site for RNA polymerase. So இங்கே வந்து RNA polymerase வருது, and in the presence of the promoter in the transcription unit that defines the template and coding strands. So by switching the position with the terminator, the defining coding and template strands could be reversed. So inge terminator na sonna that is 3' end downstream of the coding strand, and it usually defines the end of the process of transcription. So எதுமே like NCERT clear-ஆவே தரல வாசிக்கும் போது it is like transcription ஆரம்பிக்கிற இடம் என்னது promoter. Okay, so promoter எங்க இருக்குன்னா it is situated in where it is situated in the 5' end. ஓகேவா, ஸ்ட்ரக்சரல் ஜீனோட அப்ஸ்ட்ரீமோட 5' எண்டில் இருக்குது, that is ப்ரமோட்டரோட லொக்கேஷன். இங்கே தான் RNA பாலிமரேஸ் என்சைம் வருது, அண்ட் RNA பாலிமரேஸ் என்சைம் வந்து அங்கே தான் என்ன நடக்குதுன்னா அங்கே தான் RNA, that is RNA ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, RNA அங்கே இருந்தால் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே பார்க்குறோன்னா டெர்மினேட்டர், இட் இஸ் லொக்கேட்டட் இன் த 3' end of the downstream of the coding strand, 3' end of the down of the coding strand. ஓகே, ஸோ கோடிங் ஸ்ட்ராண்ட் வச்சு தான் நம்ம ப்ரமோட்டராக இருக்கட்டும் இந்த டெர்மினேட்டரோட லொக்கேஷன் சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸே கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் வித் த ப்ரமோட்டர், ஸ்ட்ரக்சரல் ஜீன் அண்ட் த டெர்மினேட்டர். ஓகே, ஸோ என்னதான் இங்கே நடக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அண்ட் த ஜீன். ஜீன்னு சொன்னால் இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், அண்ட் நம்ம இதை வந்து முன்னாடியே பார்த்துருக்கோம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜீன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம்.
ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சிஸ்ட்ரான் என்ன தட்டு தெரிஞ்சிருக்கணும் இந்த சிஸ்ட்ரான்னு சொல்லும்போது இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஸோ சிஸ்ட்ரான்னு சொல்லும்போது இட் இஸ் அ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ கோடிங் ஃபார் வாட் அ போலிபெப்டைட் பெப்டைட்னு சொல்லும்போது தட் இஸ் அமினோ ஆசிட்ஸில் இருக்கிற பாண்ட் தான் பெப்டைட் பாண்ட்னு சொல்லுவோம் ஸோ ஒரு போலிபெப்டைட் ஃபார்ம் பண்ணுறதுக்கான இதுன்னு சொல்லும்போது சிஸ்ட்ரான் ஒரு செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ ஓகே ஸோ அ ஸ்ட்ரக்சரல் ஜீன் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அது வந்து மோனோசிஸ்ட்ரானிக்காக இருக்கலாம் இல்லைனா போலிசிஸ்ட்ரானிக்காக இருக்கலாம் ஸோ டிஎன்ஏல இருக்கிற ஒரு செக்மெண்ட் தட் இஸ் கால்ட் அ சிஸ்ட்ரான் அது ஸ்ட்ரக்சரல் ஜீனில் இருக்கலாம் அண்ட் தட் மே பி அ மோனோசிஸ்ட்ரானிக் அண்ட் ஆல்சோ போலிசிஸ்ட்ரானிக் Monocistronic it is seen in case of eukaryotes and polyprokaryotes. PP ஞாபகம் வச்சுக்கோங்க polycistronic prokaryotes. Okay. So இங்கே பார்த்தீங்கன்னா the coding sequences or what or the sequences that is coding on sequences are called as exons. In eukaryotes these exons are being interrupted. Exons க்கு நடுவுல நமக்கு ஒரு விஷயம் இருக்கு that is what introns னு சொல்லுவோம். So exons are being interrupted by introns. Okay. So introns ல வந்து they do not appear in mature processed ஆன RNA. Okay. So processed ஆன RNA ல என்ன இருக்காது introns இருக்காது only what extrons மட்டும்தான் இருக்கும் exons மட்டும்தான் இருக்கும். So this is the split gene arrangement ஞாபகம் வச்சுக்கோங்க the split gene arrangement definition of gene in terms of what DNA segment இது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Okay. So உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி நம்ம வந்து பார்க்க போறது the types of RNA and the process of transcription. Okay. So இந்த ரெண்டு figuresum very important ஆன figures. Okay. So types of RNA ன்னு சொல்லும்போது types of RNA புரியுதா உங்களுக்கு types of RNA என்னன்னு புரிஞ்சிருக்கும் என்னெல்லாம் different types of RNA that is different in bacteriaவா இருக்கட்டும் eukaryotes-ஆ இருக்கட்டும் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு so in bacteria ன்னு சொல்லும்போது 3 major types of RNA இருக்கு that is we have mRNA tRNA and rRNA so in bacteria ன்னு சொல்லும்போது நம்ம கிட்ட 3 type of RNA இருக்கு we have the mRNA messenger RNA tRNA, the transfer RNA and the rRNA which is the ribosomal RNA. இந்த மூணு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So all three RNAs they need to be synthesis what? Protein. RNA ஓட main function என்னது? It is to synthesize proteins and the mRNA they provide templates and tRNA they bring the amino acid and reads the genetic code and rRNA the structural and catalytic role during translation. So translation process ல வந்து mRNA பாத்தீங்கன்னா template act பண்ணும் tRNA னா அந்த templateக்கு வேணா amino acids அங்க போயிட்டு எடுத்துட்டு வரும் that is adapter molecule act பண்ணும் and genetic code read பண்றதுக்கான help பண்றது and rRNA ன்னு சொல்லும்போது structural and catalytic role வந்து rRNA that is a ribosomal RNA play பண்ணுது remember the 3 RNA mRNA tRNA and rRNA இந்த மூணு விஷயங்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க okay so next பாத்தீங்கன்னா there is single ஆன DNA dependent RNA polymerase okay so என்னது DNA ல இருந்து RNA ஃபார்ம் ஆகிறதுக்காக DNA dependent ஆன RNA polymerase இங்க வந்திருக்கு okay so DNA dependent ஆன RNA polymerase தான் that catalyzes transcription of all the RNA in bacteria ல இருக்கட்டும் ஒரே type of what DNA dependent RNA polymerase தான் அதுதான் என்ன பண்ணுதுன்னா அதுதான் வந்து புதுசான RNA-வை ஃபார்ம் பண்ணுது in bacteria எப்படி ஃபார்ம் பண்ணுது RNA polymerase binds to the promoter and initiates the transcription and the first step என்னது initiation நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது that is we are talking about transcription in bacteria prokaryotes ல எப்படி நடக்குது அதுதான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம் we have the first step that is initiation னு சொல்லும்போது that is RNA polymerase it goes and binds toward the promoter region and that is how that the step has been initiated it uses nucleoside triphosphates as substrate சொல்லிருக்க முன்னாடி nucleoside triphosphate act as substrate and also provides energy தேவையான energy வந்து கொடுக்கிறது அது okay so nucleoside triphosphate
and polymerizes in the template dependent fashion and following the rule of complementarity. So வந்து இப்போ வந்து A வந்துச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக T வரும். ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஒன்ஸ் தே ஃபார்ம் அந்த மாதிரி ஒரு எலாங்கேஷன் பண்ணிக்கிட்டு போகுது பார்த்தீங்களா. இங்கே வந்து RNA ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும்போது there is RNA polymerase வந்து என்னது, once the polymerase reaches the terminator zone, so terminator region எத்தும்போது லைக் ரீச் ஆகும்போது அங்கே வந்து ரீச் ஆகி லைக் அங்கே வந்து வரும்போது என்ன ஆகுதுன்னா அது RNA வந்து ஃபால் ஆகிடும். ஓகே, RNA என்ன ஆகிடுது, அது விழுந்துருச்சு. RNA வந்து செப்பரேட் ஆகுது அண்ட் தென் RNA பாலிமரேஸும் வந்து அது என்ன ஆகிடுது, அது வந்து போயிடுது. ஸோ வித் திஸ் நம்ம வந்து இது என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, RNA polymerase is only capable of catalyzing the process of elongation. So in the elongation process இருக்கு பாத்தீங்களா, RNA வந்து ஒரு like RNA வந்து ஒரு sequence வந்து form பண்றதுக்கான elongation process மட்டும்தான் யார் பார்க்குறாங்க, DNA dependent RNA polymerase enzyme. ஆனால் இனிஷியேஷனாக இருக்கட்டும் டெர்மினேஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஆள் தேவை. அந்த ஒரு ஆள் தான் தட் இஸ் இனிஷியேஷன் ஃபேக்டரான சிக்மா ஃபேக்டர் அண்ட் டெர்மினேஷன் ஃபேக்டரான ரா ஃபேக்டர். ஸோ வி ஹவ் that is we have the sigma factor and initiation factor. So overall பார்த்தீங்கன்னா prokaryotes 3 ஸ்டெப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. we have initiation, elongation and termination. Initiation னு சொல்லும்போது we have the RNA polymerase enzyme binding to the promoter region with the help of the sigma factor and thus அது வந்து bind ஆகும்போது RNA sequencing வந்து complementary அந்த principle base பண்ணி ஃபார்ம் ஆகுது. whereas அந்த ஒரு sequence that is RNA polymerase இப்படியே வந்துக்கிட்டே இருக்குது and RNA இப்படியே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ RNA ஃபார்ம் ஆகும்போது இந்த RNA polymerase when it reaches the terminator regionல ரீச் ஆகும்போது அங்கே வந்து RNA polymerase will detach itself from that region with the help of the raw factor and அது வந்து RNA will fall off and then the RNA polymerase. So that is how the transcription is carried out in case of what? The bacteria. Okay, உங்களுக்கு bacteriaல இந்த diagram ஞாபகம் வச்சுக்கோங்க. Transcription, each and every thing in this marking வந்து very very important. Initiation எது, elongation எது, termination எதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். Okay, so in bacteriaல transcription and translation, okay, transcription and translation takes place in the same compartment. So அவங்களுக்கு வந்து செப்பரேட்டா லைக் இது வந்து இங்கே நடக்கணும் அது அங்கே நடக்கணும் அந்த மாதிரி கிடையாது. நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் அந்த மாதிரி செப்பரேட்டாக எதுவும் கிடையாது, ரெண்டுமே ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா there is no separation between in bacteriaல சைட்டோசோலும் நியூக்ளியஸ்க்கும் கிளியரான ஒரு செப்பரேஷன் கிடையாது. ஸோ தட் ரெண்டு ப்ராசஸும் எங்கே நடக்குதுன்னா in the same compartment. So அது ரெண்டும் that is it can be coupled in case of bacteria. ஆனால் யூகேரியாட்ஸில் அந்த மாதிரியா கிடையாது. யூகேரியாட்ஸில் there is செப்பரேட்டான ஒரு விஷயமே இருக்குது. ஸோ யூகேரியாட்ஸில் சொல்லும்போது we can say what in யூகேரியாட்ஸில் சொல்லும்போது we can see there are additional 2 complexities, that is 3 RNA polymerase இருக்குது. So polymerase, RNA polymerase la 3 types irukku. We have 3 different types of RNA polymerase and there is what? Clear cut of division. So in case of what? Eukaryotes la there is different types of RNA polymerases. Okay, adha ஞாபகம் வச்சுக்கோங்க. And RNA polymerase nu சொல்லும்போது that is RNA polymerase 1 nu சொல்லும்போது it will transcribe what? rRNA. And இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 28S, 18S, 5.8S. ஸோ இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி வந்து RNA polymerase 1 will transcribe rRNAs, that is ribosomal RNA வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்காக RNA polymerase 1. அதே மாதிரி RNA polymerase 2 தான் precursor for mRNA and heterogeneous ஆன nuclear RNA ஃபார்ம் ஆகுது. ஸோ heterogeneous ஆன nuclear RNA ஃபார்ம் ஆகுது and RNA polymerase 3 தான் that will form what? The tRNA, 5S RNA and the snRNAs, that is small nuclear RNA ஃபார்ம் ஆகிறதுக்காக RNA polymerase 2. So we have a clear cut of division. 3 types of RNA polymerases இருக்கு. RNA polymerase 1 na rRNA, RNA polymerase 2 na mRNA, RNA polymerase 3 na it is tRNA, 5S RNA and then we have the snRNAs. So
இதுதான் first difference from the prokaryotes. Okay. Second சொல்லும்போது இந்த primary transcript னு சொல்றது hRNA, that is heterogeneous ஆன nuclear RNA. Okay. So mRNA ல இருந்து hnRNA form ஆகுது. இந்த hnRNA exonsம் இருக்கு and intronsம் இருக்கு. Okay. So that is hnRNA ல இருந்து mRNA form ஆகுது. Okay. So hnRNA ல இருந்து messenger RNA form ஆகும்போது இந்த hnRNA ல we will be having what? Exons and introns. Okay. So exons and introns இருக்கும்போது இந்த விஷயங்கள் it has been subjected to a process called as splicing. So splicing very important ஆன ஒரு விஷயம். That is splicing வந்து என்ன ஆகுதுன்னா நான் சொன்ன exons they are coding. Introns are interrupting, they are non-coding. So introns they are removed and exons are joined in the defined order. So splicing process நடக்குது in case of eukaryotes. So hnRNA இன்னும் ரெண்டு விஷயங்கள் undergo பண்ணுது. That is it undergoes capping and tailing. Capping னு சொல்லும்போது it has an unusual nucleotide, that is methyl guanosine triphosphate. methyl guanosine triphosphate னு சொல்ற ஒரு nucleotide இருக்கு. அந்த ஒரு nucleotide வந்து that is been added in the 5' end of the hnRNA. So 5' end of the hnRNA ல யார் add பண்றாங்க? That is nucleotide methyl guanosine triphosphate. Okay. And in tailing la adenylate residues are added at 3' template. Okay. So 3' end la வந்து it has been added template independent manner la, so that நம்மளால சொல்ல முடியும் by the end of the process ஒரு hnRNA ஒரு complete ஆன ஒரு that is mature ஆன ஒரு messenger RNA வா form ஆயிருக்கு mRNA. So இதனால தான் நம்ம வந்து importance, that is it is transported out of the nucleus. இந்த ஒரு that is transcription process வந்து nucleus குள்ளனா nucleusக்கு வெளியே இந்த processக்கு end of the தள்ளி விட்டுறோம். So இந்த ஒரு process நம்ம வந்து diagram wise பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். We have இது வர புரியுதா? That is we have the promoter இருக்கு, termination இருக்கு. That is similar for both. இங்க வந்து capping நடக்குது 5' endல, that is methyl guanosine triphosphate has been attached and இங்க பாருங்க while attaching இந்த introns வந்து the splicing apparatus வருது, அங்க வந்து splice பண்ணுது, இழுக்குது அது. அந்த டைம்லே poly A has been added in the 3' end, that is called as tailing. Tailing நடக்குது and that is how the messenger ஆன RNA, and this is the messenger RNA. Okay. So this is the process of transcription in eukaryotes. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. So உங்களுக்கு வந்து the split gene arrangements represent probably an accident feature of the genome. Okay. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். And the presence of introns is reminiscent of antiquity and process of splicing represents the dominance of RNA world. So அதனால தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் RNA தான் like first கண்டுபிடிச்சாங்க, அதுல இருந்தா உங்களுக்கு நிறைய இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வந்துச்சு. So transcription ஓட நம்ம வந்து இன்னைக்கு முடிக்கிறோம். ஓகே. ஸோ இன்றைக்கி முடிக்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் நம்ம முடிச்சிருக்கோன்னா, நம்ம வந்து அந்த ஃபர்ஸ்ட் வந்து என்ன டிஎன்ஏ ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ அதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ரெப்ளிகேஷன் என்னன்னு எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்ஸும் முடித்து ரெப்ளிகேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். அண்ட் சிமிலர்லி நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனும் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதே இதில் வந்து நம்ம ஜெனட்டிக் கோட் என்னன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான எல்லா லைன்ஸும் என்சிஆர்டியில் இன்னொரு வாட்டி படித்தாதான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது போடலாம். போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிய வரும். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம் இதுவரை சொன்ன டாபிக்ஸில். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நீங்கள் போடலாம். ஃபஸ்ட் என்ன கேட்டாருன்னு வந்து எனக்கு வந்து அந்த பேரலாக நடக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா?
ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா? மகேந்திரன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அது ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அப்போ கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? செமி கன்சர்வேட்டிவ் அது நான் சொன்னது என்னென்னா, இப்போ வந்து அது கிளியராக வந்து ஒரு இதில் வந்து இப்போ நம்ம இது எக்ஸ்பிரிமெண்ட் தான். தட் இஸ் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நம்ம ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிறோம். அந்த டிஎன்ஏ வந்து ஒரு மீடியத்தில் க்ரோ பண்ணுறோம். ஸோ தட் அந்த மீடியத்தில் க்ரோ பண்ணும்போது அந்த பேரண்டல் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட் இருக்குது. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து ஜெனரேஷன் டைம் 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொடுக்குறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை பண்ணி பார்க்கும்போது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு அப்படியே இருக்குது டாட்டர்ஸில். ஸோ என்ன ஃபார்ம் ஆகிருக்கோ டாட்டர் டிஎன்ஏல டாட்டர் ஸ்ட்ராண்ட்ஸ்லையும் நம்ம பேரண்டலான ஸ்ட்ராண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ தட் half of the strand from the parent to the daughter DNA அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்குது, கன்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் த செமி கன்சர்வேட்டிவ். புரியுதா? half of that அப்படியே வந்து எல்லா ஜெனரேஷன்ஸ்லையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். புதுசு ஃபார்ம் ஆகினாலும் கூட இங்கே வந்து பேரண்டில் என்ன இருக்கோ அந்த ஸ்ட்ராண்ட் வந்து திருப்பி நம்ம டாட்டர்ஸ்லையும் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். அது வந்து டிஎன்ஏவோட ரெப்ளிகேஷன் அந்த மாதிரி நடக்குது, அதுதான் புரியுது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே, ஸோ ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் செமி கன்சர்வேட்டிவ். செமி கன்சர்வேட்டிவ் அவ்வளோ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒரு 2 ஸ்ட்ராண்ட் எடுத்திருக்கோம். இந்த ஸ்ட்ராண்ட் வந்து நம்ம தட் இஸ் டாட்டருக்கு வந்து பாஸ் பண்ணுறோமா, அது செமி கன்சர்வேட்டிவ். இந்த அதே இது வந்து ஸ்ட்ராண்ட் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்ட்ராண்டையும் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஜெனரேஷன் இந்த 2 ஸ்ட்ராண்ட்ஸையும் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சேவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். தட் இஸ் செமி கன்சர்வேட்டிவ். புரியுதா? ஓகே, ஸோ அதுதான் செமி கன்சர்வேட்டிவ்னு சொல்கிறது. அண்ட் ரெப்ளிகேஷன் வந்து செமி கன்சர்வேட்டிவில் நடக்குது, அதுவும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, தட் இஸ் த மிச்சல்சன்-ஸ்டால்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி முடித்தது என்னென்னா இவ்வளோத்தையும் முடிச்சிருக்கோம். தட் இஸ் ரெப்ளிகேஷன் பாருங்கள் அண்ட் தென் இதுவும் பாருங்கள். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ஓவரால் ஐடியா வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது முடிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் அண்ட் தென் ஃபைனலி NCERT தரோ ரீடிங் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு புரிய வரும். ஸோ தட் உங்களுக்கு வந்து என்ன எங்கே இருக்குது அந்த ஒரு சாப்டர்ஸில் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் NCERT படிச்சிங்கன்னா.